ஆனால் ஐயன் வந்து என்ன பாரு, என்ன மணி புதுசாக பண்ணியா, ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் தீஞ்சு போச்சே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அவர் பாராட்டு கொடுக்க மாட்டார். உனக்கெல்லாம் நான் வந்து புதுசாக கற்றுக்கிட்டு போய் செஞ்சு போடுறேன் பார்த்தியா, என்னை சொல்லணுமையா, உனக்கெல்லாம் வழக்கம் போல் வேகாத இட்லியும் ஓகே அப்படி மாதிரி புளிச்ச சட்டி மச்சத்தை திம்பேன். முருகா போற்றி, சினிமலை முருகா அநேக நமஸ்காரங்கள். 10/11/2025, அதாவது நவம்பர் மாதம் திங்கட்கிழமைங்க, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி. இன்னைக்கு அருமையான நாளுங்க, தேய்வரை சஷ்டிங்க. முருகனுக்கு வந்த அந்த தேய்வரை சஷ்டியில் இன்னைக்கு சுபமுகூர்த்தம் இருக்குதுங்க. அதே சமயத்தில் சமநோக்கு நாள். இந்த சமநோக்கு நாளில் நல்ல நேரம் காலையில் 6:15 to 7:15, மறுபடியும் சாயந்தரம் 4:45 to 5:45 முருகா. கௌரி நிலையத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9:15 ஆரம்பிச்சு 10:15 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் இரவு 7:30 ஆரம்பிச்சு 8:30 வரைக்கும் இருக்குதுங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 7:30 to 9. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 1:30 ஆரம்பிச்சு மத்தியானம் 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் இன்னைக்கு காலையில் 10:30 to 12. சூலம் கிழக்கு திசைங்க. பரிகாரம் தயிருங்க. சூரிய உதயம் இன்னைக்கு காலையில் 6:10 காலையில் ஆரம்பிக்குதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலை 8:31 வரைக்கும் பஞ்சமிங்க. அதுக்கப்புறம் சஷ்டிங்க, அதாவது 8:30 மணிக்கு மேலே அருமையான சஷ்டி ஆரம்பிக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகாலை 2:41, 2:45 கிட்டத்தட்ட அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு திருவாதிரைங்க. அதுக்கப்புறம் புனர்பூசம் வச்சுக்கோங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6:09 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் அமிர்த யோகம். இப்பேற்பட்ட அமிர்த யோகத்தில் சந்திராஷ்டமம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 2:41 வரைக்கும் அனுசம் நட்சத்திரத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் அப்படியே கேட்டைக்கு மாறுது. இந்த தேய்வர சஷ்டி அன்னைக்கு இன்னைக்கு கோச்சார அமைப்பு எப்படிக்குன்னு பார்த்தாங்க. மிதுனத்தில் சந்திரன் இருக்காருங்க, கடகத்தில் குருங்க, சிம்மத்தில் கேதுங்க, துலாமில் சூரியன் சுக்கிரன் இருக்காங்க, விருச்சிகத்தில் செவ்வாய், புதன் வந்து வக்ரஸ்டேட்டுக்கு நீங்கள் மாறுறாருங்க, கும்பத்தில் ராகு இருக்காங்க, மீனம் சனி வக்ரஸ்டேட், மறுபடியும் மாந்தி அங்கே இருக்கார். இதை பேஸ் பண்ணி முருகா வாங்க ராசி பலன் கணிக்க போலாங்களா? முருகா வாங்க போலாங்க. வணக்கம் மேசராசி நேயர்களே, இந்த திங்கட்கிழமையில் உங்களுடைய தன்னம்பிக்கை பல வெற்றிகளை தேடித்தரக்கூடிய அமோகமாக இருக்குதுங்க. இன்னைக்கு அதில் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்னைக்கு சூப்பராக இருக்குதுங்க. மேசத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட வேலைகளை மிக சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த நாளில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக உங்களுக்கு பொழுதை கழிக்கக்கூடிய சூழலும் அமையும். கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த ஒரு நல்ல செய்தி ஒன்று இன்னைக்கு உங்களை தேடி வந்து கிடைக்க போகுதுங்க. இந்த திங்கட்கிழமையில் அருமையாக இருக்கக்கூடிய நாளில் வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையில் உங்களுடைய திறமைகளுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அமோகமான நாள் இந்த திங்கட்கிழமை. மேலதிகாரி இருக்காங்களே, உங்கள் சுப்பீரியர் அத்தாரிட்டி, அந்த சுப்பீரியர் அத்தாரிட்டி ஆதரவு கூட உங்கள் கடமைகளை உங்கள் செயல்பாட்டை எளிதாக்கும், தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க, உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு சூப்பராக இருக்குதுங்க முருகா உங்களுக்கு. அப்புறப்பட்ட உங்களுக்கு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க. அந்த புதிய விஷயம் கற்றுக்கிட்டது மூலிமா ஒரு புதிய முதலீடு பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கும். அதை பற்றி நன்கு ஆராய்ச்சி பண்ணி அதை ஆலோசனை பண்ணுவீங்க. அது நன்மை தரக்கூடிய ஒரு ஆலோசனையாக கண்டிப்பாக இன்றைக்கி அமைய போகுதுங்க. பழைய பாக்கிகள் ஏதாவது இருந்தால் அது இன்றைக்கி ஒரு வசூலாகக்கூடிய தன்மையும் நல்லா இருக்குது. அதனால் பணப்புழக்காட்டத்துக்கு மேசத்துக்கு இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் பஞ்சம் இல்லைங்க. அதே சமயத்தில் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் திருப்பி சொல்ல போனால் இன்றைக்கி சீராகவே இருக்குது, கொல்லப்படாதீங்க. முக்கியமான செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் தாராளமாக இருக்குது. இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கொஞ்சம் கடன் வாங்காத அளவுக்கு திருப்தியாக இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கணும், உங்களுக்கு தேவையான செலவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்கும். அதனால் நிம்மதியான பொருளாதாரம், அமைதியான வாழ்க்கை அமோகமாக இருக்கலாங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு குடும்பம் சார்ந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இன்றைக்கி கலகலப்புக்கு பஞ்சம் இல்லைங்க. அப்புறப்பட்ட அருமையான சூழல் குடும்பத்தில் உருவாக போகுதுங்க. அம்மனியினுடைய தேவைகள் என்னவோ அதை அறிஞ்சு பர்சனலாகவே நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கும் அம்மனிக்கும் உள்ள இல்லறம், தனிப்பட்ட ஒரு இல்லறம் அருமையாக இனிக்க போது உறவுகள் பலப்படும்னு வச்சுக்கோங்களேன். பெற்றோர்களின் ஆசைகளை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதனால் மனமீறி உங்களுக்கு சுமூகமாக இருக்குது, ஒன்று கவலைப்படாதீங்க. சகோதரன் இருந்து வந்த ஒரு பிணக்குகள் இருந்தால் கூட அதை நீங்கி இன்னைக்கு சகோதரத்துவம் ஒரு இணக்கத்தை உண்டாக்கும். குடும்பம் குதூகலமாக இருக்கும். ரொம்ப யோசனை நிற்க வேண்டியதில்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் உங்களுக்கு காதல் மற்றும் நட்பு அப்படின்னு எடுத்து பார்த்தா உங்களுக்கு காதலர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த நாள் அப்படின்னா இந்த திங்கட்கிழமை சொல்லலாங்க. மேசத்தை பொறுத்த வரைக்கும் துணையின் ஆதரவு, அதாவது ஆப்போனன்ட் பார்ட்டியாக இருந்தாலும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு தரக்கூடிய சூழல் காதலில் அரும்ப போகுதுங்க. நண்பர்களின் உதவி கூட இன்னைக்கு சில முக்கியமான காரியங்களுக்காக உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். அதோடைய பெண்களுக்கு உண்டான டீப்பாக பார்க்குறப்ப வேலைக்கு செல்லும் பெண்களை பொறுத்த வரைக்குங்க உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்களுடன் உங்களுக்கு நல்ல பேர் எடுப்பீங்க, நல்ல ஒரு திறமையான ஒரு நபர் அப்படின்னு பேர் எடுப்பீங்க. சந்தோஷமாக இருக்குதுங்க. குடும்ப பொறுப்புகளை மற்றும் அலுவலக வேலைகளும் சரியாக குடும்ப பொறுப்பு வேறு அலுவலக பொறுப்பு சம்மன் செஞ்சு நீங்கள் இன்னைக்கு நாளை கொண்டாடுவீங்க.
அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு ஒய்ஃப் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ குடும்பத்தில் உள்ள பெரியவங்களுடைய பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் மருமக மாதிரி அவள் மருமகளே இல்லைங்க மகளுங்க அப்படிங்கிற அளவுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் மாமனார் மாமியார்ட்ட அமைய போது. உங்களுக்கு குழந்தைகளின் கல்வி விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக மிரட்டினா கூட கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு ஒரு நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் உங்களால் எந்த பிரச்சனையும் யாருக்கு வராது, அந்நியோன்யமாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு மாணவர்களுக்கு உண்டான உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு உண்டான பலன்கள் பார்க்குறப்போ கல்வியில் இன்றைய நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் திங்கட்கிழமை இருக்குது. அவங்க பசங்க புதிய பாடத்திட்டங்களை படிக்கணும், புதிய விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்விக்கான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை இருக்குதுங்க. ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் உங்கள் பசங்களுக்கு நல்லா கிடைக்கும், கவலைப்பட வேண்டியதில்லைங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் நீங்கி இன்னைக்கு தெளிவு பிறக்கக்கூடிய அமோகமான நாளில் உங்கள் முயற்சி வெற்றி பெறக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க. ஆன்மீக விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான நாட்டம் இன்னைக்கு இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு தான் ஒரு காரியத்தை பண்ணணுங்கிற தன்மை உங்களுக்கு அதிகரிக்குங்க. அஸ்வினியை பொறுத்த வரைக்கும். பரணியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு திறமை இன்னைக்கு ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க நாளாக உங்களுக்கு அதை மாற்றி கொடுக்குங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணுங்கிற ஒரு உறுதி மனசுக்குள்ளே இருக்குதுங்க. வீட்டில் பல சுபகாரியங்களை பற்றி பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்கும். அதனால பரணியும் இன்னைக்கு சந்தோஷமான நாளைக்கு பஞ்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கார்த்திகை பாதம் ஒன்றை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறப்ப மட்டும் நிதானமாக அவசரம் இல்லாமல் எடுக்கணுங்க. அவசர முடிவுகளை எடுப்பதன் மூலமா பல மைனஸ் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. கார்த்திகை கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க இன்னைக்கு. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. வெற்றி அலைச்சல் வீண் அலைச்சல் வந்தால் அதை தவிர்ப்பது நல்லது. பண விஷயத்திலையும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கார்த்திகையை பொறுத்த வரைக்கும். அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்க்குறப்போ 9ஆம் நம்பர் மற்றும் 3ஆம் நம்பர் அது சார்ந்த நம்பர் நல்லா இருக்குதுங்க. அதே சமயத்தில் அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் சிவப்பு மஞ்சள் கலந்த நிறங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானை மனசார வழக்கம் போல் வழிபட்டீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் நீங்கி இன்னைக்கு தெளிவான ஒரு மனநிலையோட சந்தோஷமாக பொழுத கழிக்கலான்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு என்னென்னா இந்த கும்பராசி இருக்குல்ல, கும்பராசி அதுக்கும் மகரத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஃபைனலாக பேசியிருக்கிறோம். ரைட்டா, அதை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நல்லது பழிக்கட்டும். நற்பவி மேசராசி நேயர்களுக்கு தேங்க்யூ. வணக்கங்க ரிஷபராசி நேயர்களே. இந்த திங்கட்கிழமையில் உங்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக பொறுமையும் மிக நிதானமாகவும் நீங்கள் செயல்படுவீங்க. அப்படி பொறுமையும் நிதானமாக செயல்படக்கூடிய இந்த மேசராசிக்கு இன்னைக்கு நல்ல பலனே கிடைக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. எதிர்பாராத பணவரவு தனவரவுக்கு அமோகமாக வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துடன் சில பேர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் சில பேருக்கு இருக்கலாங்க. முயற்சிகளில் இருந்து வந்த பல விஷயங்கள தடைகள் நீங்கி இன்னைக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமோகமான காலகட்டம் திங்கட்கிழமையில் ஆரம்பிக்க போது ரிஷபராசி நேயர்களே. வேலை மற்றும் தொழில் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ வேலையில் உங்களுக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையும் செல்வாக்கும் உயரக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது உங்களுக்கு. பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக அமையும். பல பேர் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய கூட்டாளிகளோ அல்லது பழைய கூட்டாளிகளுடைய கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு தாட்ஸ் அட்வான்ஸ்டு திங்கிங்கை பற்றி நீங்கள் அதாவது வியாபாரம் தொழில் எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நல்ல முதலீடுகள் செஞ்சு அதுக்கூட லாபம் பெருக்கக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. டெக்னிக்கை யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு புதிய ஐடியாக்கள் மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அமோகம், ஒன்றும் கவலைப்படாதீங்க ரிஷபராசி நேயர்களே. ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப வருமானம் ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. சேமிப்பு உயரக்கூடிய தன்மையும் வாய்ப்பும் அமோகமாக இருக்குது. ஆடம்பர செலவு பண்ணணும்னு ஆசை இருக்குது மனசுக்குள். உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நண்பிகளுக்காகவும் செய்யணும்னு ஆசை இருக்குது. ஆனாலும் அது அத்தியாவசிய தேவை இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அனாவசிய செலவு குறைச்சிங்கன்னா சேமிப்பு அதிகமாகும். இல்லைன்னா என்ஜாய்ஃபுல்லுக்கே உங்களுக்கு பணம் பத்தாதுன்னு வச்சுக்கல. அப்படிப்பட்ட உங்களுக்கு செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முதலீடுகளில் இருந்து வந்த கொஞ்சம் ஆதாயம் முன்ன இருந்தாலும் ஓரளவு திருப்தியாக இருக்குது, கவலைப்படாதீங்க. குடும்பம் மற்றும் உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ பெரியவர்களின் ஆலோசனைகள் ரைட்டா, அந்த ஆலோசனைகள் குடும்ப பிரச்சனைகள் தீர்க்க ரொம்ப ரொம்ப உதவி பண்ண காலகட்டத்தில் இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக அழட்டிக்க வேண்டியது இல்லைங்க. அவங்களுடைய ஐடியா கேட்டு பண்ணிங்கன்னா குடும்பம் ஓங்குதாங்க வளருன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி அம்மணி வழியில் சில உதவிகளும் நல்ல செய்திகளும் உங்கள் காதுக்குள்ளே வந்து கேட்பீங்க. சுப செய்தி இது ஒரு வகையில் மாமனார் சைடிலிருந்து வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகளின் திறமைகளை கண்டறிந்து அவங்களை பாராட்டக்கூடிய தன்மை நீங்கள் குடும்பத்திலே வளரப்போகுது. உறவினர்கள் நல்ல நண்பர்களின் வருகை உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குன்னு வச்சுக்கோங்களேன். லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படின்னு காதல் மற்றும் உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப காதல் உறவு மலரும் நாள் இந்த திங்கட்கிழமை. அது புதுசாக இருந்தாலும் மலரலாம், பழசாக இருந்தாலும் பாண்டிங் அதிகரிக்கலாம். இப்படிப்பட்டது 2 பேரும் மனம் விட்டு பேசுவீங்க. மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ அதை ஓப்பன் டு டாக் டு ஆப்போனன்ட் பார்ட்டி ரைட்டா. அப்படிப்பட்ட உங்களுக்கு துணையின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நன்மை பயக்கும்.
அம்மனின்னா ஐயன்கிட்ட, ஐயன்னா அம்மனிக்கிட்ட, 2 பேர் மாற்றி மாற்றி பரஸ்பர ஒரு அன்பு புரிதல் கண்டிப்பாக மேலவங்க போதுங்க. நண்பர்களுடன் இன்று புதிய பொழுதுபோக்கு ஏதாவது இருந்தால் அதில் ஈடுபட்டு மனசை லகுவாக்குவீங்க. அந்த கஷ்டமான சூழ்நிலை கூட லகுங்கன்னு லேசாக்குவீங்கன்னு வச்சுக்கல. அப்புறப்பட்ட இது காதல் மற்றும் வீட்டு மனைவி எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம். உங்களோட பாண்டிங் நல்லா இருக்கு. அதே சமயத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையினுடைய திறமை உயர் அதிகாரிகள் கவனத்தை பெறக்கூடிய தன்மையில் இன்னைக்கு மாறப்போகுதுங்க. பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ரைட்டுங்களா? அப்புறப்பட்ட உங்களுக்கு பணியிடத்தில் நிலவிய பல குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்ணாங்களே அவங்கள காணாமையே போயிடுவாங்க. நோ அண்டர் பாலிடிக்ஸ் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை வளரப்போகுது இன்னைக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தா வீட்டில் பல புதிய பொருட்களை வாங்கணும், அந்த அழகு பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்தணும் ஒரு எண்ணம் இன்னைக்கு நீடிக்கும். அதில் ஆர்வம் அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அக்கம் பக்கத்தாக இருக்கக்கூடிய அம்மனி கோட்டையெல்லாம் ரொம்ப க்ளோஸாக அன்றைக்கி மூவ் பண்ணுவீங்க. எல்லாத்தோடையும் இணக்கமாக போவீங்க. அதனால் எந்த சண்டை சச்சரவும் வாய்ப்பே இல்லைங்க. ரிஷபராசி நேயர்களே, சந்தோஷமான ஒரு மனநிலையில் தான் வீட்டு பெண்கள் அமோகமாக இருப்பீங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு தேவையான நிதி உதவி இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்பா அம்மா மூலியமாவோ அல்லது ஸ்பான்சர்ஷிப்பில் ஏதாவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். ஒன்று கவலைப்படாதீங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வெற்றி பெற வாய்ப்பு அமோகமாக இருக்குது. படிப்பில் அங்கங்கே கவனச்சிதல் ஏற்படுற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப கோட்டையில் விட மாட்டேங்க. சந்தோஷமான ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்குது கல்வியை பொறுத்த வரைக்கும். கிருத்திகை பாதம் 2, 3, 4 பொறுத்த வரைக்கும் நிதி விஷயங்களில் நீங்கள் காசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல உஷாராக இருக்கணுங்க. கடன் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த திங்கட்கிழமையில். பயணங்களால் நல்ல அனுகூலம் கிடைக்கும். தைரியமாக இருக்கலாங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தில் எதிலையும் வெற்றி பெறக்கூடிய தன்னம்பிக்கை உயரக்கூடிய அமோகமான நாள் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருக்குது. உடல் நலனில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் கூட அது அப்பப்போ நீங்கிடும். பெரிய ஒரிஸ் பண்ணுற அளவுக்கு ரோகிணிக்கு எதுவும் இல்லைங்க. மிருகசீரிஷம் பாதம் 1, 2 பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம், புதிய நண்பிகளின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நன்மைகள் தான் கிடைக்கும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கலாம். முக்கியமான பேச்சுவார்த்தை, தொழில், வியாபாரம் அல்லது வேலையில் ஈடுபட்டால், குடும்பத்தில் ஈடுபட்டால் கூட உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ 5ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் அமோகமாக இருக்குதுங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஒயிட் கலர், ப்ளூ சார்ந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி மறக்காமல் விநாயகர் பெருமான ஒரு அருகம்புல் வச்சோம் இல்லைன்னா மனசார விநாயகர் பெருமானை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் சரி, கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அவர் முன்னாடி போய் விலை குற்றுவார் விநாயகர் பெருமான். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த கும்பம் இருக்குல்ல, அந்த கும்ப ராசிக்கும் மறுபடியும் மகர ராசிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது 2 பேர்த்துக்கு. அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? அது 2 பேர்த்துக்கு சனீஸ்வரன் தான் ஹெட்டாக இருக்கார். சனி ஒரு ராசிலேயே இந்த பாடுபடுத்துறாரு. 2 ராசியில் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபைனலாக பேசியிருக்கேன். வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பழிக்கட்டும். நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு தேங்க்யூ. வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இந்த ஜெமினியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சமூகமாகட்டும், நண்பர்கள் வட்டாரம், உறவுகள் வட்டாரம் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறப்போ உங்கள் மதிப்பு இன்றைக்கி உயரப்போகுது. உங்களை பற்றி ஒரு ஒப்பீனியனே பல பேருக்கு மாறப்போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட அருமையான ஒரு காலகட்டம் இன்றைக்கி அமையப்போகுது திங்கட்கிழமையில். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைத்து அதன் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய காலகட்டம் மிதுனத்துக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. புதிய முயற்சிகள் எதுவானாலும் மற்றவங்கள விட தயங்கி நிற்காம துணிச்சலுடன் செயல்பட்டு பார்த்துக்கலவா அப்படின்னு 2ல் 1 ஏதோ முடிவு எடுப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு உறுதித்தன்மை உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிர்பாராத வெற்றிகள் குவியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மிதுன ராசிக்காரங்க பல பேருக்கு இன்னைக்கு காட்ட போறீங்க. அப்பேற்பட்ட இன்றைய நல்ல நாளில் வேலை மற்றும் தொழில் அமைப்பு அப்படின்னு பார்த்தா வேலையில் உங்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு ஃபுல் சப்போர்ட்டான சூழல் கண்டிப்பாக நிலவ போகுதுங்க. உங்களுடைய கருத்துக்கள் மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். கவலைப்படாதீங்க. பணி இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கூட பல பேர் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு சாதகமாக இருக்குது இன்றைக்கு நாள். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வணிகம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. போட்டி நிறையா இருக்குது. ரைட்டா? கொஞ்சம் நேர்முக போட்டியும் இருக்குது, மறைமுக போட்டி இருக்குது. எந்த போட்டியாளர்கள் எப்படி இருந்தாலும் சரி அதை சமாளித்து நான் செய்யக்கூடிய தொழில் நேர்மை இருக்குது, நீதி இருக்குது, நியாயம் இருக்குதுன்னு சொல்லியே வியாபாரம் பண்ணி கண்டிப்பாக விற்பனையை உயர்த்தி லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பல விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியல் ஃபினான்ஸ் சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கலாம். மற்றபடி உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அண்டு தொழில் 2மே அமோகமாக இருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேண்டியது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் நல்லா இருக்கிறப்போ நிதி நிலைமை, பொருளாதார நிலைமை திருப்தியாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கைக்கு உங்களுக்கு சேரும். இந்த திங்கட்கிழமையில் முதலீடுகளில் இருந்து வந்த ஒரு தயக்கம், எதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சின்ன தயக்கம் இருக்குது. அந்த தயக்கம் நீங்கி இன்றைக்கி புதிய வழிகளை கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க. சந்தோஷமான இந்த நாளில் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பல பேருக்கு அமோகமாக இருக்குது. அப்படிப்பட்ட நாளில் குடும்பம் மற்றும் உறவுகள் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம், இந்த 3 சேர்ந்த ஒரு குடும்பமாக ஒரு சூழல் இருக்க போதும் உங்களுக்கு. இந்த 3 சேர்ந்தா மும்மூர்த்திகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட சூழல் குடும்பத்தில் அமைய போதுங்க. விட்டு கொடுத்து செல்வதால் பல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போவீங்க குடும்பத்தில்.
சண்டை சச்சரவு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அம்மனி வழியில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களாக இருக்காங்க, அவங்களோட ஏற்பட்ட சில மனஸ்தாபங்கள் கூட உங்களுக்கு குறைஞ்சு விடாம அப்படிங்கிற மாதிரி அனுசரித்து நீங்கள் போவீங்க. அதனால் அம்மனிக்கு ஒரு சந்தோஷம். அப்பேற்பட்டவங்களுக்கு குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு இருக்குது. விருந்து உபசரிப்பில் 2 பேரும் போய் பங்கேற்கலாம், அல்லது ஹோட்டலில் போய் சாப்பிடலாம். இப்படி ஒரு நல்ல ஒரு வெளியில் போய் சாப்பிடலாம் ஒரு ஐடியா உங்களுக்கு தோணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்கு. அப்பேற்பட்ட குடும்பம் சார்ந்தவர்கள் அமோகமாக இருக்கும் பட்சத்தில் காதல் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ காதலருக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த நாள் துணையின் ஆரோக்கியத்தில் இது அந்த கவலை இன்னைக்கு நீங்கி ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். ஒன்று கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நண்பர்கள் நண்பிகள் வட்டாரத்தை பார்க்குறப்ப நீண்ட நாள் திட்டங்கள் ஒன்று நிறைவேறக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ சூப்பரான இந்த நாளில் பெண்களை பொறுத்த வரைக்கும், வேலைக்கு போகிறவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணி இன்னைக்கு சிறப்பாக முடிஞ்சு, வேலைக்கு போகிற ஜாப் பணி சிறப்பாக முடிஞ்சு, மேலதிகாரிகள் கவனம் நல்லாயிருக்கு. பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்கிறதுல எதுவும் இல்லைன்னு வச்சுக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும், உங்களுக்கு முழுமையாக கிடைக்குன்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட அமோகமான அமைப்பு பெண்களை பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஹவுஸ் ஹோல்ட் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் வீட்டு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சில சவால்களை சந்திச்சு, சின்ன கடன்கள் இருந்தால் அதை அடைச்சு சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. எப்பேற்பட்ட சவால்களை சந்திக்கக்கூடிய திறமை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அமோகமாக அமைய போகுது. புதிய விஷயத்தை சமையலில் கற்றுக்கிட்டு அதை உங்கள் வீட்டுக்காரனுக்கு, நம்ம அம்மனி நம்மளை வீட்டுக்காரருக்கு, பசங்க பிள்ளைகளுக்கு செஞ்சு போடணும்னு ஆசை இருக்குது. ரைட்டா, ஆசையாக செஞ்சு போடுவீங்க. ஆனால் ஐயம் வந்து என்னம்பாரு, என்ன மணி புதுசாக பண்ணியா, ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் தீஞ்சு போச்சே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அவர் பாராட்டு கொடுக்க மாட்டார். உனக்கெல்லாம் நான் வந்து புதுசாக கற்றுக்கிட்டு போய் செஞ்சு போடுறேன் பார்த்தியா, என்னை சொல்லணுமையா, உனக்கெல்லாம் வழக்கம் போல் வேகாத இட்லியும் ஓகே அப்படி மாதிரி புளிச்ச சட்டி மச்சத்தை திம்ப அப்படின்னு கோவப்படுற அளவுக்கு நினைப்பீங்க. ஆனால் வீட்டுக்காரர் வந்து பாராட்டணும்னு எதிர்பார்க்காம செஞ்சீங்கன்னா கேட்டுக்கலாம். அப்புறப்பட்ட ஒரு அன்பு, பாசம், அரவணைப்பு எல்லாமே இருக்குது குடும்பத்தில். அதனால் வீட்டுக்காரங்களும் அப்படித்தான். அது சட்னி புளிக்குதோ, சாம்பார் கசக்குதோ அப்படி இருந்தாலும் அம்மனி உங்களோட கைப்பக்கம் அம்மாவும் சொல்லிட்டீங்கன்னா அம்மனிக்கு ஒரு குழுன்னு ஆயிரும் வச்சுக்கங்களேன். ரைட்டுங்களா, சந்தோஷமாக பாராட்டு. அப்புறப்பட்ட உங்களுக்கு பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் பல நுட்பங்களை பயன்படுத்தி படிப்பது ரொம்ப வெற்றியை தரும். டாக்டிக்ஸாக படிக்கணும், ஐடியா பண்ணி படிக்கணும். ரைட்டுங்களா, ஸ்மார்ட்டாக படிக்கணும்னு சொல்லுவாங்களே, அதைத்தான் சொல்ல வரேன். புதிய ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் பசங்க பிள்ளைகளுக்கு அதிகரிக்கும். சில பேர் டவுட் இருந்தால் அப்பப்போ ஒரு குரூப் ஸ்டடி போட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க, அமோகமாக இருக்குது, குழப்படாதீங்க. மிருகசீரிசம் பாதம் 3 நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தா நண்பர்கள் மற்றும் உறவுகள்னால இன்றைக்கி ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்றும் பெருசாக தொந்தரவுலாம் ஒன்றும் இல்லை. எதிர்பார்த்த பணவரவு கூட பல பேர்த்துக்கு வாய்ப்பு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. பேச்சு திறமையால் பல விஷயங்களை நீங்கள் சாதனை பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் புதிய இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கேட்டுங்களா, மற்றபடி ஒன்றும் பெரிய தொந்தரவு. பூர்வீக சொத்து சம்பந்தமான சிக்கல் இருந்தால் கூட அது பல விதத்துக்கு தீந்திரம். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இந்த திங்கட்கிழமையில் புனர்வோசம் பாதம் 1, 2, 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தா முக்கியமான முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்காமல் நிதானமாக எடுத்தால், அந்த அவசரப்படாமல் எடுத்தால் வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அவ்வளோதான். குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். புனர்வோசத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் அமோகமாக இருக்குதுங்க. அதிர்ஷ்டர்கள் பச்சை மற்றும் அந்த சாண்டல் கலர் ரெண்டும் சார்ந்த ஒரு கலர் அமோகமாக இருக்குது. நீங்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை மனசார வணங்க, அது வெற்றிக்குண்டான வழியை அவங்க காமிச்சு கொடுப்பாங்க. இப்பேற்பட்ட உங்களுக்கு நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்தா மகரம் கும்பம் 2 பேருக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது. அதை பற்றி தான் வீடியோ கடைசியில் பேசியிருக்கேன். என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு தேங்க்யூ. வணக்கம் கடகராசி நேயர்களே. உங்களுடைய தன்னலமற்ற சேவைன்னு இருக்குல்ல, மனசுக்குள்ளேருந்து டீப்பாக திங்க் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த தன்னலமற்ற சேவையால் இன்னைக்கு பிறருடைய அன்பும் பாராட்டும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஒரு அமோகமான ஒரு சூழல் கடகத்துக்கு இன்னைக்கு திங்கக்கிழமை இருக்குதுங்க. திடீர் செலவுகளை சமாளிக்க இன்னைக்கு பல புதிய வழிகளை தேடி தேடி கண்டுபிடிப்பீங்க. எப்படியாவது டீல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்கு. பிறரின் ஆலோசனையை சில விஷயங்களுக்கு கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மை பயக்கும், புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, முக்கியமான நபர்களை சந்தித்து அவங்களுடைய உதவியை கூட கேட்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நல்லா இருக்குது. வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலையில் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் இருக்குது. பொறுமையே வெற்றி தரும், அவசரப்பட்டு பண்ணாது. சக ஊழியருடன் இணக்கமாக செயல்படுவது நல்லது. மற்றும் அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருப்பான். கொஞ்சம் எடுத்தறிஞ்சு வச்சிங்கன்னா செத்தம்போ அப்படின்னு போயிடுவான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதிய முதலீடுகளை அல்ல பெரிய முதலீடுகள் இருக்குல்ல, இன்வெஸ்ட்மெண்ட், ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பழைய வாடிக்கையாளர்களையே நீங்கள் தக்க வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் முசுக்காக பேசிடாதீங்க. ஓகே, வியாபாரம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் கொஞ்சம் இருக்குது, அதனால் அப்படி சொல்ல வேண்டியது இருக்குது. சின்ன சின்ன சிக்கல் வந்தால் அதை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளித்து ஒரு அளவுக்கு லாபம் பெறக்கூடிய காலகட்டம் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனையில்
உங்களுக்கு தூசு போல தான், கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் ஃபினான்ஷியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் வரவு நல்லா இருந்தால் கூட செலவும் ஈக்குவலாக இருக்கும். வரவுக்கேற்ற செலவு இந்த அமைப்பில் இருக்குதுங்க. செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடிஞ்சால் தான் ஓரளவுக்கு பணம் மிச்சம் பண்ணலாம். இல்லைன்னா வரவு செலவுக்கு 10 போயிருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட தன்மை இருக்குது. அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவு செஞ்சு தான் ஆகணும். பட் பார்த்து இருக்கிறத வச்சு பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. கடன் வாங்காத அளவுக்கு கொஞ்சம் கொண்டு போய்க்கும் இந்த சூழலை. கடன் கொடுப்பதும் வாங்குவதும் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கலான நாளாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சின்ன ஒரு இஷ்யூஸ், ஒரு சலசலப்பு கொஞ்சம் வந்து நீங்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்வால்மெண்ட் ஆனீங்கன்னா இன்றைய நாளில் வீட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் கருத்து கேட்டால் சொல்லுங்கள், இல்லைன்னா கமுக்கமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அம்மனியனுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக வச்சுக்கோம். சின்ன சின்ன இஷ்யூனா கூட ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் ஊசி மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்க வேண்டிய தன்மை இருக்குது. அதில் ரொம்ப அவசியமாக பார்த்துக்கோங்க. பெரியவங்களுடைய ஆலோசனைகள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு அவங்க சொல்லுவதை கூடுதல் கவனம் செலுத்தி கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு வச்சுக்கல. அதே மாதிரி நிம்மதியும் கிடைக்கணும்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்துடன் அவங்க சொல்வதை கொஞ்சம் அமைதியாக கேட்கணும், பொறுமையாக கேட்கணும். உறவுகள்னு சொல்லக்கூடிய சொந்தக்காரங்கிட்ட இருந்து நீங்கள் பேசுகிறப்போ ரொம்ப வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்கணும். அவங்க சொல்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான பதில் சொல்லணும். ஏன்னா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று பேசுகிறாங்க மாதிரி தப்பாக எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு குடும்பம் சார்ந்த உறவுகள் இப்படி இருக்கிறப்ப காதல் மட்டும் என்னென்னா அதுலேயே இப்படித்தான். அம்மனையும் சரி ஐயனும் சரி மாற்றி கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை கூட இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் நிதானமாக பேசணுங்க, பொறுமையாக பேசணும். அவங்க சொல்கிறத கூர்ந்து கவனிச்சுட்டு அதுக்குண்டான பதிலை பேசணும். துணையுடன் பேசுகிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்போ தான் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளித்து பேசினா தான் அந்த காதல் நிலைக்கும். இல்லைன்னா காதலுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் போடுற அளவுக்கு இன்றைக்கி வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நண்பர்களின் உதவியை பெறுவதற்கு கூட சின்ன தாமதங்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்ற நாளை விட இன்றைக்கி பனி சுமைன்னு சொல்லக்கூடிய ஒர்க் லோடு, வேலை பளு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்குறது, மனசுக்கு பிடிச்ச இசையை கேட்குறது, இதன் மூலிமா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் ஒத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரைட்டுங்களா? அப்புறப்பட்ட உங்களுக்கு வேலையை பொறுத்தவரைக்கும் அப்படி இருக்கிறப்ப வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குலாம் குடும்ப செலவுகள் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தால் கூட அதை சமாளிப்பதற்கு புதிய வழி ஏதாவது இருக்கா, என்ன பண்ணலான்னு பலத்த யோசனைகள் இருப்பீங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கூட பணங்காசை தேவையில்லாத பொருள் வாங்கக்கூடாதுங்கிற தன்மையில் பல பொருட்கள் வேண்டானே சொல்லிடுவீங்க, ரைட்டா? ஐயன் கூட கேட்பார், வீட்டுக்காரங்க கூட வந்து ஏங்க அம்மணி இது வாங்கிக்கலாமாண்ணா, பேசாமரியா, இன்னைக்கு ஓகே பணம் இருக்குது நாளைக்கு பெருங்கஷ்டம் அப்படின்னு ஃப்யூச்சர் பிளானை திங்க் பண்ணி பல பொருட்களை அவாய்ட் பண்ணுவீங்க. அப்புறப்பட்ட குடும்ப பொறுப்புள்ள பெண்களாக நீங்கள் நடந்துக்குவீங்க. அப்புறப்பட்ட காலகட்டத்தில் பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் பொறுத்த வரைக்கும் கவனச்சிதைவு ஏற்படாமல் கொஞ்சம் படிக்கணும். சின்ன சின்ன தியானங்கள் மெடிடேஷன் பண்ணக்கூடிய பசங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், கொல்லப்படாதீங்க. புதிய நண்பர்கள் நண்பிகளுடன் பழக்க வழக்கத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து பழகிக்கும். ஓகே, எல்லாத்தோடையும் சக மாணவ மாணவிகள்ட்ட எல்லாத்தையுமே அனுசரித்து போகணும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இந்த நாளை கழிக்க முடியும். பசங்களை பொறுத்த வரைக்கும் புனர்வோசம் பாதம் நாளை பொறுத்த வரைக்கும் தவறான முடிவு அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு 1-2 டைம் யோசனை பண்ணுங்க. அப்பேற்பட்ட சில விஷயங்கள் பிடிக்கலையா அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. கவனமாக செயல்படணும்னு வச்சுக்கோங்களேன். உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு நீங்கிடும். ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணுறக்கு இல்லைங்க. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு பணவரவு பொருளாதார முன்னேற்றம் கொஞ்சம் இழுவரியாக இருந்தால் கூட ஈவினிங்குள்ளே அது உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக உங்களுக்கு அமையும். கவலைப்படாதீங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி உற்சாகம் ஈவினிக்கு மேலே கூட போகுது. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, ஒரு பிரச்சனைனா பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கும். ஒன்று தான் பிரச்சனை. பேச்சில் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா பிறரிடம் பேசுகிறப்போ கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. கீப் குவைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அப்படி இருந்துக்கோங்க. உங்கள் வேலையை விட்டு நான் மட்டும் இருந்துட்டால் ப்ராப்ளம் கிடையாது. பயணங்கள் வரக்கூடிய காலகட்டம் ஆயிலத்துக்கு இருக்குது. இருந்தாலும் நல்ல ஆதாயம் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் கூட பல பேருக்கு அதிகரிக்கும். அப்புறமேட்டு உங்களுக்கு இன்றைக்கி 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் ஒரு சப்போர்ட்டிங் நம்பர் அப்படின்னு சொல்லலாங்க. அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ரீம், அந்த ஒரு லைட் ப்ளூ, இந்த ரெண்டுமே நல்ல ஒரு காம்பினேஷன் கலராக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி அம்பிகை தாயை மனசார வணங்க உங்களோட துயரங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் நீங்கி நல்ல வழி கிடைக்கக்கூடிய ஒரு அருளை அம்பிகை அம்மையார் கொடுப்பார். போயிட்டு விட்டுங்களா? அதே மாதிரி மகரத்துக்கு கும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் சனீஸ்வரன் ஆட்சி பண்ணுறோம். 2 வீடு இருக்குது அவருக்கு, கும்பம் 1 மகரத்து 1. என்ன அவருக்கு கூட 2 வீடு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி பேசியிருக்கேன். பார்த்து பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. உங்களுடைய விடாமுயற்சி இன்னைக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய காலகட்டம் இருக்குது. முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. யாரை பற்றி கன்சிடரே பண்ண மாட்டேங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டத்தில் சமூகத்தில் உங்களை பற்றி ஒரு புதிய செல்வாக்கு, புதிய ஒரு உத்வேகம், புதிய ஒரு நற்பெயர் கிடைக்குன்னு வச்சுங்களேன்.
உங்களை பற்றி பல பேர் உத்வேகமாக எடுத்து செயல்படுவாங்க. அவனை பாடுறான் எப்படி ஒரு காரிய சாதிக்கல வள்ளலாக இருக்கிற அப்படின்னு உங்களை 10 பேர் பாராட்டுவாங்க, இன்டைரக்டாவோ டைரக்டாகவோ. அப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுக்கு உதாரணமாக நீங்கள் இன்றைக்கி பல பேர்த்துக்கு விளங்க போகிறீங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் வேலை தொழில் அப்படின்னு பார்க்குறப்போ வேலையில் உங்களோட திறமைகளை நிரூபிக்க ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்குவீங்க நீங்கள். உங்களோட நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு அமோகமாக இருக்குது. வியாபார தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல லாபம் கிடைக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரத்தை பெருக்கி கொடுப்பாங்க. பழைய முதலீடுகள் இருந்தால் கூட அதிலிருந்து ஒரு வருமானம், ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேருந்து கூட வரக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கும். நிதி நிலைமை, பொருளாதார நிலைமை பார்க்குறப்போ ஒரு சீராக இருக்குதுங்க. எதிர்பார்த்த நிதி உதவி கூட கிடைக்கும். கேட்குற இடத்துல கடன் டக்குன்னு கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. அதனால் வியாபாரத்து மூலிமா கடன் இருந்தால் கூட அடைச்சிருவீங்க. புதிய கடன் வாங்கினா கூட ஒன்றும் தப்பு இல்லை. அந்தளவுக்கு தொழில் வியாபாரம் செலவு பண்ணுவீங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆடம்பர செலவுகளை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுகளும் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஸ்மூத்தான ஒரு டீலிங் சூப்பராக இருக்குது. குடும்பம் மற்றும் உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்பத்தில் உங்களை பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை தனித்தன்மையாகவே தெரியும். அம்மனியினுடைய எல்லா ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. எல்லா விஷயத்திலும் கிடைக்கும். உங்களுக்கு அந்யோன்யம் பெருகும். இல்லற வாழ்க்கை அமோகமாக இனிக்கும். ரைட்டுங்களா? நீங்கள் புள்ளி வச்சு அம்மனி கோலமே போட்டுருவான். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு அந்யோன்யம் தாளாட்டி சீராட்டி அமோகமாக கொண்டாட போகிறீங்க. பிள்ளைகளின் உங்கள் பேச்சு, பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். உங்கள் பேச்சுக்கு ஒரு தனித்துவம் பசங்க உங்கள்கிட்ட. அப்பா நான் அப்பா தான்டா, அவர் சொல்கிற ஐடியா வேறு அப்படிங்கிற மாதிரி உங்கள் பேச்சை மதித்து நடப்பாங்க. பெரிய சந்தோஷப்படக்கூடிய செய்தியில் உறவுகள் நண்பர்கள் மூலியமாக இருந்த சின்ன வருத்தங்கள் இருந்தால் கூட அதை நீங்களும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு காதல் மற்றும் நட்பு அப்படின்னு பார்க்குறப்போ காதலர்கள் சந்தித்து பேசக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. நேரில் சந்தித்து பேசுகிறப்போ மனசில் இருந்த குழப்பங்கள் விலகும். ஓப்பன் டு டாக் பேசுவீங்க ரெண்டு பேருமே. துணையுடன் சேர்ந்து சில பேர் பயணங்கள் போகலாம், சில பேர் கோயிலுக்கு போகலாம், அல்லது ஃபியூச்சர் கல்யாணத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற எண்ணம் வலுப்படும். சூப்பராக இருக்குதுங்க. டீப் நண்பர்கள் நண்பிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உதவியால் பல காரியங்கள் நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அமோகமாக இருக்குது. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்க்குறப்ப உங்களுடைய வேலையினுடைய திறமை சாதாரண திறமை, அந்த திறமை மூலிமா பல பாராட்டுகள் குவியக்கூடிய ஒரு வேலையை ஈஸியாக முடிக்கக்கூடிய தன்மை வலுப்பெறும்னு வச்சுக்கோங்களேன். எதிர்பார்த்த சலுகைகள் சொல்லக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய பேருக்கு கிடைக்கும். ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கூட சில பேருக்கு கிடைக்க வாய்ப்பு அமோகமாக இருக்குது. புதிய இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கிய பயணம் சிம்மராசி பெண்களுக்கு அமோகமாக இருக்குது. சரி, அப்படி இருக்கிற ஹவுஸ் ஹோல்டு ஒய்ஃப்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்து இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிர்வாகம் பண்ணி இன்னைக்கு சமாளிச்சிருவீங்க. வீட்டில் சுபகாரியங்களை பற்றி பேச்சுவார்த்தை கூட உங்கள் தலைமையில் நடக்கு. இன்னைக்கு நம்ம ஐயன் வந்து என்ன மணி என்னாச்சு அப்படி பண்ண கொஞ்சம் கம்முன்ற பேசிகிட்டு இருக்கிறேன், நீ தொந்தரவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா போது கொஞ்சம் கசாமசனம் கொலை புட்டுறாது அப்படின்னு உங்களை கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிட்டு கூட அவங்க உங்கள் தங்கச்சியாக இருந்தாலும் உங்கள் தம்பியாக இருந்தாலும் அவங்க சொந்த தங்கச்சி தம்பி மாதிரி நினச்சி அது ஒரு சுபகாரியத்துக்கு உண்டான முன்னிலை நின்று பண்ணுவாங்க. நீங்கள் வயசில் கம்முட்ருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒதுக்கிவிடுவோம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு அம்மனி உங்களுக்கு கிடைச்சிருக்காங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட குடும்ப தலைவிகளை நம்ம பாராட்டணும். அதே சமயத்தில் பசங்களை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. கடின உழைப்பு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற ஒரு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. ஆசிரியர்கள் ஆலோசனை, ப்ரொஃபஸர் ஆலோசனை, பெற்றோர்களின் ஆலோசனை கூட பசங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். சூப்பராக இருப்பாங்க, தப்பு இல்லைங்க. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக நிலவ போகுது. டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படிங்கிற மூடு குடும்பத்திலே எல்லாத்துக்கும் வந்துருன்னு வச்சுங்களேன். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கு உண்டான வாய்ப்புகள் அநேகம் பேருக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மையும் வளரப்போகுதுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை தன்னை போல உயரும், அவர் சொல்லியும் வேண்டியதில்லை. உத்திரம் பாதம் 1 பொறுத்த வரைக்கும் வேலையில் சற்று கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எங்க சிக்கிக்காதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, பொறுமையாக செயல்படணும். நீங்கள் மட்டும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சிக்கல் இருந்தால் அது தீரக்கூடிய காலகட்டம் உத்திரத்துக்கு இன்னைக்கு திங்கட்கிழமையில் நல்லாயிருக்கு. அதிர்ஷ்ட நம்பர்னு பார்க்குறப்ப 1ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் அமோகமாக இருக்குதுங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் பார்க்குறப்ப ஆரஞ்சு மற்றும் கோல்டன் எல்லோ இந்த கலந்த ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. ஸ்ரீ சூரிய பகவான் இருக்கால் வழக்கம் போல் உங்களுக்கு அவர் சூரிய பகவானை ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓங்குதாங்கான புகழ் அமோகமாக வளரும், தடைகள் நீங்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு நம்மளால் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் மகரம் கும்பத்துக்கு எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பு சனி பகவானை கொண்டு வராருங்கிற அதை பற்றி பேசியிருக்கேன். வந்து பார்த்து பிடிச்சதா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் கன்னிராசி நேயர்களே. இந்த திங்கட்கிழமையில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் இருக்குல்ல, அது வெற்றியை தேடி தரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அப்படிப்பட்ட சாதுர்த்தியமான புத்தி உள்ள உங்களுக்கு புதிய திட்டங்கள் எதுவானாலும் இன்று நிறைவேறக்கூடிய காலகட்டம் நல்ல அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி
முக்கியமான நபர்களின் ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா பல விஷயங்கள் சாதனை பண்ணக்கூடிய தன்மையும் பல பேர் மாற்றுவீங்க. நீண்ட நாட்களாக நிலையில் வந்த பல காரியங்கள் இன்றைக்கி நிறைவேற போது, முடிவடையக்கூடிய தன்மையில் அது வளரப்போகுது. வேலை மற்றும் தொழில் சார்ந்த பலன்கள் பார்க்குறப்ப வேலையில் உங்களுக்கு இருந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சி ஒரு மகிழ்ச்சியான நாளாக மாற்றி கொடுக்கு. இன்னைக்கு உங்களின் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதனால் கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு போயிருன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் தொழில் வியாபாரம் பார்க்குறப்ப வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய தன்மையில் புதிய வாடிக்கையாளர்கள் கூட உங்களுக்கு கிடைப்பாங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. முதலீடுகள் நல்லா லாபம் கிடைக்குன்னு வச்சுக்கலாம். நல்ல தன்மையான நாளாக இருக்குதுங்க. ஃபினான்ஷியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. வருமானம் திருப்தியாக இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய நல்ல வாய்ப்பும் இருக்குதுங்க. கடன்களை அடைப்பதற்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். குடும்பம் சார்ந்த உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழலுக்கு பஞ்சம் இல்லை, அமோகமாக இருக்கலாங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பேச்சு கூட எங்கள் குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நடந்தால் சீக்கிரம் பாசிட்டிவாக முடியும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி அம்மனை சார்ந்த ஒரு ஆலோசனை கூட உங்கள் உதவிக்கு, அது வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் வேலையாகட்டும், அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி மூலிமா ஒரு முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மையிலும் அந்த முடிவு நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். அம்மனை நீங்களே டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்திலும் நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. பிள்ளைகளின் படிப்பில் கூட நல்ல முன்னேற்றம் தரும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் உறவினர்களின் வருகை வீட்டுக்கு உற்சாகம் கிடைக்கும். சுப செய்தி கூட அவங்க மூலிமா வரக்கூடிய காலகட்டம் குடும்பத்துக்கு அமோகமாக இருக்குது. காதல் மற்றும் காதல் உறவை பொறுத்த வரைக்கும் காதலர் தங்கள் எதிர்கால திட்டங்கள் பற்றி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஒருவருக்கொருவர் மனசார புரிஞ்சுக்கிட்டு அந்த காதல் திருமணம் நோக்கிய பயணத்துக்கு எப்படி போகலாங்கிற ஐடியாவும் பண்ணுவீங்க. இன்னைக்கு துணையின் அன்பு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்குன்னு வச்சுங்களேன், கவலைப்பட வேண்டாம். நண்பிகளை பார்க்குறப்போ அந்த சந்திப்பு கூட மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளை அன்னைக்கு மாற்றி கொடுக்கும். மற்றபடி வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் இருந்த குழப்பங்கள் இருந்தால் அதை நீங்கி இன்னைக்கு உங்கள் பணி பாராட்டு பெறும். ஈஸியாக ஒரு சுலபமாக அந்த வேலையை முடிப்பீங்க. நல்ல சப்போர்ட்டர்ஸ் நிறையா உங்களுக்கு சரௌண்டிங் ஃபுல்லாக இருப்பான்னு வச்சுக்கங்களேன். சக ஊழியருடன் சேர்ந்து சில புதிய திட்டங்களை வகுத்து அதன் மூலிமா செயல்படுத்தி அந்த வேலையை ஈஸியாக முடிப்பீங்க. அப்புறம் தன்மையான பெண்கள் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பார்க்குறப்போ அவங்கள அப்படித்தான். உறவுகள் நண்பிகள் இருந்தால் அதனுடைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மனம் விட்டு பேசி எல்லாத்துக்கும் ஒரு இணக்கமான சூழலை அப்படியே கொண்டு வரீங்க. அது உங்களுக்கும் பயனளிக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் பயனளிக்கும். மனசில் ரெட்டிப்பு மனநிலை இருக்கவே இருக்காது. குடும்ப பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை நீங்கி நீங்கள் செயலாற்றுவீங்க. அமோகமாக இருக்குதுங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உயர்கல்விக்கான முயற்சிகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. கவலைப்படாதீங்க. வெளிநாடு செல்வதற்குண்டான முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நல்ல வாய்ப்பும் அமோகமாக இருக்குதுங்க. புதிய பாடங்கள் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அமோகமாக வெளிப்படும் ஒவ்வொரு விஷயத்துலையும். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாதம் 2, 3 நாள் இருக்குதுங்க. அதில் நினைத்த காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுமான்னா கண்டிப்பாக இன்றைக்கி நிறைவேறும். சின்ன முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாங்க. எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுது. ஆனால் எதிர்ப்புகள் இருந்தாலும் சமாளிச்சிருக்கு. சூப்பரான அந்த நாளில் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் மேம்பட்டு உற்சாகம் கூடும். கவலைப்படாதீங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிதி விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த பணவர ஒன்று உங்களை தேடி வரப்போகுதுங்க. பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. ஹஸ்தத்தை பொறுத்த வரைக்கும். சித்திரை பாதம் 1, 2 பொறுத்த வரைக்கும் உறவுகள் நண்பர்கள் அவங்களுக்கு பேசுகிறப்ப கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பேச்சில் கொஞ்சம் உஷார்த்தன்மையும் இருக்கணும், கவனம் இருக்கணும். சித்திரை 1, 2 பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் எது பண்ணாலும் 1, 2 டைம் யோசனை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒத்தி போடுவது இன்றைக்கி திங்கக்கிழமை நல்லதுன்னு வச்சுக்கலாம். அதிர்ஷ்ட நம்பர் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் பார்க்குறப்ப க்ரீன் கலர், ப்ளூ கலர் சார்ந்த ட்ரெஸ்ஸஸ் ஓகேங்க மாதிரி இருக்குதுங்க. உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தா ஸ்ரீ பெருமாள் திருப்பதி வெங்கடாஜலபதி. அவரை வணங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. இந்த வீடியோ கடைசியில் இந்த கும்பத்துக்கு மாறுறதுக்கு என்னப்பா லிங்க்கு அதை பற்றி பேசியிருக்கேன். வந்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டுங்களா? வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. உங்களுடைய இன்றைய சமரச பேச்சு, சமாதான பேச்சால் இன்றைக்கி பல காரியங்கள் வெற்றி காணக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. முக்கியமான விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி, சிக்கலான விஷயமா இருந்தால் கூட உங்களுடைய தெளிவான ஒரு நுண்ணோக்கிய பார்வையினால் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. உங்களுடைய திறமைக்கு இன்றைக்கி ரொம்ப பாராட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குது. பயணங்கள் மூலிமா பல பேருக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக தெரியுது. வேலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்குறப்போ, வேலை தொழில் பார்க்குறப்போ பல தடைகள் இருக்கும். வேலைகளும் சரி, தொழிலும் சரி, தடைகள் நீங்கி உங்கள் முயற்சிக்கேற்ற பலன் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். கவலைப்படாமல் முயற்சி பண்ணுங்கள். பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்படாதீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கிற பட்சத்தில் வியாபாரம் தொழில் பார்க்குறப்போ வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் தேடி போகிறீங்களோ இல்லையோ உங்களுக்கே ஒரு அமைப்பு நல்லா கிடைக்கும். இன்னைக்கு பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் வியாபாரம் தொழிலில் இருக்குது.
நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு ஒப்பந்தம் ஒரு விஷயம் நடக்க போகுது. அது நல்ல ஒரு டீலிங் சூப்பராக இருக்க போகுது. இதெல்லாம் கம்பேர் பண்ணி நிதி நிலைமையை பார்க்குறப்ப உங்களுக்கு பொருளாதார நிலைமை எனக்கு திருப்தியாக இருக்குதுங்க. எதிர்பாராத தனவரவு கூட பல பேர்த்துக்கு வாய்ப்பு அமோகமாக இருக்கும். பணம் வரவு ஏதோ ஒரு வகையில் கிடச்சிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சேமிப்பை அதிகரிக்க இன்றைக்கி ஒரு அமோகமான நாளுங்க. கடன் கொடுத்த பணம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில பேருக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்பும் அமோகமாக இருக்குது. குடும்பம் மற்றும் குடும்பம் சார்ந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குது. இன்றைக்கி அம்மனியோட இருந்து வந்த சின்ன வருத்தங்கள், மன கஷ்டங்கள், சிரமங்கள் நீங்கி இன்றைக்கி சந்தோஷம், ஒரு அந்யோன்யம் பிறக்க போகுது. ஓகே, அப்படிப்பட்ட சந்தோஷமான மனநிலையை கொண்டாடுவீங்க. குழந்தைகளின் கல்வி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே செயல்படுவீங்க. சூப்பரான குடும்ப சூழலை அமோகமாக இருக்கும் பட்சத்தில் விருந்தினர்களின் வருகை கூட உங்கள் வீட்டுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கவலைப்படாதீங்க. காதல் மற்றும் நட்புன்னு பார்க்குறப்போ காதலர்கள் தங்கள் மனதில் உள்ளதை வெளிப்படுத்துவார்கள். ஓப்பனாகவே பேசுவீங்க 2 பேரும். காதல் கைகூடும். புதுசாக இருந்தால் பழசாக இருந்தால் பாண்டிங் இன்னும் இறுகமாக அரவணைச்சு போகுன்னு வச்சுக்கோங்களேன். துணையின் ஆரோக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் மேம்படும். கவலைப்படாதீங்க. அவருக்கு வேண்டிய உதவிகளை மாற்றி செய்வீங்க. அதுதான் பரஸ்பர அன்பை நீங்கள் பகிர்ந்துக்கிங்க. இப்படிப்பட்ட காதலுடன் சேர்ந்து நண்பர்களும் சேர்ந்து நல்ல ஒரு அமோகமான சூழல். உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் பல வகையில் ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேர் ஆன்மீக பயணம் கூட போவதற்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைத்திறன், உயர் அதிகாரிகளின் கவனத்தை பெறக்கூடிய தன்மையில் மாறப்போது. பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு அமோகமாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஹோல்டு ஒய்ஃபில் குடும்பம் நிர்வாகத்தில் நல்ல பேர் எடுப்பீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அனுசரித்து போவீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்க ஒரு எண்ணம் உங்களுக்கு வரக்கூடிய தன்மை ஹவுஸ் ஹோல்டு ஒய்ஃபுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குடும்பத்தில் அப்படி இருக்கும் பட்சத்தில் மாணவ மாணவியர்களை பொறுத்து பார்க்குறப்ப படிப்பில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெறக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. திட்டமிட்டு படிப்பீங்க, ஜெயிச்சிடலாங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. புதிய ஆராய்ச்சி ரிசர்ச்சில் புதுசாக என்ட்ரி பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. புதுசாக பிஹெச்டி ஜாயின் பண்ணுறவங்களும் சரி, இல்லை ரிசர்ச் பேப்பர் எழுதுறவங்களும் சரி, ஒரு அமோகமான காலகட்டத்தில் என்ஜாய் பண்ணலாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சித்திரை பாதம் 3 நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திட்டங்கள் கொஞ்சமாக ஒரு கடுமையாக இருந்தால் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இருக்குது. எதிர்ப்புகள் விலகுன்னு வச்சுக்கங்களேன். இன்றைக்கி நிதி விஷயங்களில் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைஞ்சு நல்ல நிலைமைக்கு ரீச் பண்ணுவீங்க. இன்றைக்கி சுவாதியை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதைக்கு பஞ்சம் இல்லை. நல்ல மதிப்புரை கூடக்கூடிய தன்மையில் முக்கிய நபர்களின் ஆதரவு அமோகமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு தேடி கிடைக்குங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க. விசாகம் பாதம் 1, 2, 3 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்க்குறப்பங்க பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லாட்டி கூட ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுது உங்கள் சேஃப்டிக்கு நல்லது. அவசர முடிவுகள் வேண்டவே வேண்டாம். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் போகிறப்போ கூடுதல் கவனமாக சென்றுட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நட்சத்திரம்னு பார்த்தா கொஞ்சம் இதில் விசாகமாக தெரியுதுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தா 6ஆம் நம்பர், 9 இஸ் மோர் பெஸ்ட் நம்பர்ஸ். அண்ட் அதிர்ஷ்ட நிறங்கள் பார்த்தாப்பா உங்களுக்கு ஒரு வெள்ளை மற்றும் மஞ்சள் சார்ந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ஸ்ரீ துர்கை அம்மனையோ அல்லது உங்கள் குலதெய்வ அம்மனையோ அல்லது ஏதாவது ஒரு அம்மனையோ மனசார நினச்சி வழிபட்டிங்கன்னா தைரியம் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த சனீஸ்வர பகவான் இருக்கார்ல, ஒரு 2 வீட்டுக்கு அதிபதினு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கும்பம் 1 மகரம் 1. ஒரு வீட்டுக்கு அதிபதியாகவே ஆட்டி படிக்கிறார். 2 வீட்டுக்கு அதிபதி எப்படி மேனேஜ் பண்ணுறார் அதை பற்றி எனக்கு பேசியிருக்கேன். பார்த்து பிடிச்சதா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. இன்றைக்கி உங்களுடைய மன உறுதி இருக்குல்ல, கான்ஃபிடென்ட், அந்த மன உறுதியால் பல கடினமான வேலைகளை கூட ஈஸியாக லகுவாக முடிச்சிருவீங்க. அந்த தன்மை விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது. இந்த திங்கட்கிழமையில் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி ஒன்று இன்றைக்கி கிடைக்குங்க. உங்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் கொஞ்சமாக நீங்கி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உற்சாகம் கண்டிப்பாக கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை எடுத்த காரியத்தில் கூட வெற்றி பெறுவதற்குண்டான புதிய வழிகளை, புதிய யுக்திகளை இன்றைக்கி கண்டறிஞ்சு அதனுடைய செயல்படுவீங்க. கவலைப்படாதீங்க. வேலை மற்றும் தொழில் அப்படின்னு பார்க்குறப்ப வேலையில் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த பல சலுகைகள் உங்களை தேடி வந்து ஒரு அமைப்பு ரீதியாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. மேலதிகாரிகள் உங்களுடைய புதிய திட்டங்கள் உங்களுடைய செயலாக்கத்துக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்க. நல்ல சப்போர்ட்டிங் ஹேண்ட் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க. பிஸ்னஸ் தொழில் அந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. முதலீடுகளில் இருந்து லாபம் கூட பல விதத்துக்கு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கூட பல விதத்துக்கு வெற்றி என்ற இலக்கு நோக்கி கொண்டு போகும். கூட்டாளிகளின் ஆதரவு அமோகமாக இருக்குது. அரசாங்க துறையில் சார்ந்த பல கான்ட்ராக்டர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ பொருளாதாரத்தை ஒரு பெரிய மைனஸ் இல்லை, சீராக இருக்குதுங்க. நிதி நெருக்கடிகள் கொஞ்சமாக இருந்தால் கூட அது கடைசி காலத்தில் நீங்கிடும். ஈவினிங்குள்ளே எவ்ரிதிங் இஸ் சால்வ்டு அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. தேவைப்படும் நேரத்தில் பண உதவி அப்பப்போ கேட்குறப்பல கிடைக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் கடன் வாங்குவீங்க தொழில் வியாபாரத்துக்காக, ஒன்றும் கவலை இல்லைங்க அதை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் முதலீடுகள் பற்றி ஆலோசிக்க இன்றைக்கி அமோகமான நாள்னு வச்சுக்கோங்க. சூப்பரான நிதி நிலைமை நார்மலாகவே இருக்குது. ஒரு ஒரி பண்ணுற அளவுக்கு இல்லை.
குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களை மகிழ்ச்சியாக பொழுது கழிக்கணும்னு எண்ணுவீங்க, அதே மாதிரி பொழுது கழிப்பீங்க. நினைச்சது நடக்கும் குடும்பத்தில். அம்மனினுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு பக்கபலம் அப்படின்னே சொல்லலாம். ரைட்டுங்களா? சாதாரண தோசை கட்ட அம்மனை நெய் தோசை சுட்டு போடுவாங்க, அந்த அளவுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இன்னைக்கு இருக்குது. பலம் அப்படி அமைப்பு அருமையாக இருக்குது. பிள்ளைகளின் செயல்பாடு மனசிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தன்மையை வளர்த்த போது கவலைப்படாதீங்க. உறவுகள், சொந்தங்கள், நெருங்கிய நண்பர்கள் மூலிமா மனஸ்தாமல் இருந்தால் நீங்கி இன்னைக்கு அந்யோன்யம் அவங்களுக்குள்ளேயே ஒரு கூடும். கவலைப்படாதீங்க. காதல் மற்றும் நட்புன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு 2 பேரும் ஒருவருக்குள்ள மனசார புரிஞ்சுக்கிட்டு அந்யோன்யமாக செயல்படுவீங்க. அதனாலேயே அந்த காதல் இனிக்கும். லட்டு மைசூர்பாவோட அதிகமாக ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு காதல் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். துணையின் ஆரோக்கியத்தில் ஒரு மேம்பாடு தெரியும். உடம்பு சரியில்லைனா கூட கொஞ்சம் விசாரிப்பீங்க, ஒரு அரவணைச்சு போவீங்க. அதனாலேயே சீக்கிரம் அன்புக்கு அடிமையாவான்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு நண்பர்கள், நண்பிகள் எடுத்து பார்த்தா கூட அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து ஒரு புதிய ஒரு விஷயத்தை கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அது படிப்பு சார்ந்து இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம், நல்ல புதிய டெக்னாலஜியை வந்து கற்றுக்கிறதா இருக்கலாம். நண்பர்கள், நண்பிகள் வட்டாரம் கூட அருமையாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ மொத்தத்தில் காதல், நண்பர், நண்பிகள் அமோகமாக இருக்குது. கவலைப்படாதீங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பணி இடத்துல சின்ன சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்களை உங்கள் சாதுர்த்திய புத்தியினால் பயன்படுத்தி அதை நீக்கி நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சு அதுக்கு உங்களுடைய பாராட்டும் பெறுவீங்க. சிக்கலான பிரச்சனைக்கு முடிவு சீக்கிரம் எடுப்பீன்னு வச்சுக்கோங்க. புதிய முயற்சிகள், சக ஊழியர்கள் ஆதரவு, அது புதிய முயற்சி கிடைக்கும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ஒரு இந்த நாளை கடந்து போயிடலாம். கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லக்கூடிய அவங்களுக்கு குடும்பத்தில் உள்ள பெரியவங்க ஆசீர்வாதம், அவங்களுடைய அமைப்பு நல்லாயிருக்கு. குடும்பத்தினுடைய வேலையை கரெக்டாக பண்ணுவீங்க. பர்ஃபெக்ட் மருமகள் அப்படின்னு பேர் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. வீட்டு நிர்வாகத்தில் எங்களுடைய திறமை வெளிப்படும். ரைட்டா? என் பையன் கூட அப்படி பண்ணுறதில்லம்மா, மருமகள் இல்லை மகளாக இருந்தால் அருமையாக பண்ணேன்னு உங்கள் மாமனார் மாமியாக பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு குடும்பத்தின் தன்மை அமோகமாக இருக்குதுன்னு வச்சுக்கல. பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நல்லா படிப்பாங்க. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு ஐடியாவை ஒரு என்ன சொல்ல திட்டமிட்டு படிப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பிளான் ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கு. புதிய ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக எப்படியெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ் எவ்வளோ டெவலப் பண்ணிக்கலாங்கிற புதிய வழிமுறையை கூட கண்டுபிடிப்பாங்க. ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய பசங்களை அமோகமாக இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. விசா நட்சத்திரம் பாதம் நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உத்தியோகத்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி இன்னைக்கு சாதகமான சூழல் மத்தியானத்துக்கு மேலே அமோகமாக அமைப்போகுது. புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டத்தில் தன்னம்பிக்கை உங்களுக்கு விசாகத்தை பொறுத்த வரைக்கும் உயரக்கூடிய சூழல் இருக்குது. அனுசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து விடிகாலம் 2:45 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருந்தாலும் பெரிய பாதிப்பில் தூங்குறதுனால சந்திராஷ்டம் வந்து என்ன பண்ண போகுது. அதனால் கவலைப்படாதே. இருந்தாலும் இன்னும் நாள் ஃபுல்லாக நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருக்குதுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்களை பற்றிய பேச்சுக்கள் வரக்கூடிய காலகட்டம் அனுசத்துக்கு இருக்குது. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு இன்றைக்கி மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். அனுசத்தை பொறுத்த வரைக்கும். கேட்டையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாலை 2:45 ஃபுல் டே இன்றைக்கி கேட்டைக்கு சந்திராஷ்டம். முதல்லையே கேட்டை கொஞ்சம் முன்ன பண்ண இழுவரியாக இருந்தால் கூட இந்த சந்திராஷ்டம் வர அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணால் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறப்ப கொஞ்சம் ரொம்ப நிதானமாக இருக்கணும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கேட்டுங்களா? அலைச்சல்கள் வந்தால் கூட அதை குறைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. மற்றபடி பயணங்கள் போகிறப்போ நல்ல அனுகூலம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாதகமான வேலை செய்யணும், போய்த்தானே ஆகணும். அதனால் அனுகூலம் கிடைக்கும். கவலைப்படாமல் இருங்க. அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்த்தா 3ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், 3 நம்பர் நல்லா இருக்குங்க. அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் சிகப்பு, மெரூன் சார்ந்த டார்க் கலர்ஸ் உங்களுக்கு நீங்கள் எடுபடும். ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னிமலை முருகன் உட்பட எல்லோரும் முருகனை நீங்கள் மனசார வணங்குனீங்கன்னா தைரியம் கிடைக்கும், இடர்பாடுகள் நீங்கும். ஓகே, தடைகளை தகர்த்தெறிஞ்சிருவாங்க உங்களை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட வல்லமை மிக்க முருகனை மனசார வணங்கு. இந்த மகரத்துக்கு கும்பத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரியுமா? அது சனீஸ்வர பகவானால். அதை பற்றி அன்றைக்கி பேசியிருக்கேன். வந்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பலிக்கட்டும். தேங்க்யூ. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இந்த திங்கட்கிழமையில் உங்களுடைய நேர்மை இருக்குல்ல, நேர்மை, அந்த நேர்மையும் கடமை உணர்ச்சியும் இன்னைக்கு உங்கள் உயர்வுக்கு இந்த 2 தான் காரணம். அப்படிப்பட்ட நம்பி செயல்படலாம். உங்களுடைய அப்படிப்பட்டவங்களும் திட்டமிட்ட வேலைகளை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய மனசு லேசாக இருக்குது, படபடப்பு இருக்காது, சாந்தமாக இருக்குது, காமாக இருக்குது, கூலாக இருக்குது. இப்பேற்பட்ட மனநிலை அடையக்கூடிய உங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம் கூட ஒரு முடியக்கூடிய வாய்ப்பு பல பேருக்கு இருக்குது. ஆன்மீக விஷயங்களில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி. அதனுடைய பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு அமோகமாக கிடைக்கும். வேலை மற்றும் தொழில் சார்ந்து அப்படின்னு பார்க்குறப்ப வேலையினுடைய திறமை, உங்கள் டேலண்ட் ஒரு பிரதிபலிக்க போது. அதனாலேயே உங்களுக்கு திறமைகள் வெளிப்படம் காட்டி மேலதிகாரிகள் பாராட்டிருக்கு. சில பேருக்கு ப்ரமோஷனுக்கு உண்டான ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. கொல்லப்பட வேண்டாங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அந்த தேடி வர பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு சக ஊழியர்கள் ஒத்துழைப்போட சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க. சூப்பரான நாளில்
பிஸ்னஸ் மற்றும் தொழில் வியாபாரம் எடுத்து பார்க்குறோம். வியாபாரத்தில் மந்த நிலை கொஞ்சம் மங்கி அப்படியே மறைஞ்சு போய் வியாபாரம் உயரும், லாபம் அதிகரிக்கும், விற்பனை கூடும். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக இருக்கும், போக டெவலப் ஆகுன்னு வச்சுக்கல. புதிய முதலீடுகள் குறித்து ரொம்ப டீப்பாக ஆலோசனை பண்ணுவீங்க. அது நன்மை தரக்கூடிய, லாபம் தரக்கூடிய அமைப்பாக மாறப்போகுது. பிஸ்னஸ் வியாபாரம் அமோகமாக இருக்குதுங்க. ஃபினான்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. எதிர்பாராத தனவரவு கூட பல பேருக்கு வாய்ப்பு அமோகமாக இருக்குது. முதலீடுகளில் இருந்து வந்த ஒரு ஆதாயம் கூட பல பேருக்கு கிடைக்கும். எஃப்டியில் இருந்தோ அல்லது இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோ அந்த பணத்தில் இருந்தோ. குடும்ப செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் தாராளமாகவே இருக்கும். கடன் வாங்கணும் அவசியம் எங்கேயுமே வராதுன்னு வச்சுக்கோங்க. குடும்பம் மற்றும் உறவுகள் சார்ந்ததில் கலகலப்பான சூழல் குடும்பத்தில் அமோகமாக இருக்குதுங்க. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அம்மனியுடன் இருந்த மனஸ்தாபம் காலையில் சண்டை போட்டுருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஒரு நல்ல இணக்கமான ஒரு அந்யோன்யம் அதிகரிக்க இன்னைக்கு. ஊடலும் கூடலும் காதலுக்கு இன்பம் இல்லை, குடும்பத்துக்கு இன்பம் தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் புரிஞ்சுக்குவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யம் அதிகரிக்க போகுதுங்க. பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக சில முக்கிய முடிவுகளை 2 பேரும் சேர்த்து எடுப்பீங்க. உறவினர்கள் வருகை கூட வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்கும். சுப செய்தி கூட அவங்க மூலியமாக வரும். எதிர்பார்த்த சுப செய்தி உங்களால் கிடைக்கலாம்னு வச்சுக்கல. லவ் மற்றும் அஃபெக்ஷன் சொல்லக்கூடிய காதல் உறவை பார்க்குறப்ப காதல் உறவு இன்னைக்கு இனிமையாக இருக்குது. இந்த நாளில் ஒன்று தப்புன்னு கிடையாது. ஒருவருக்கொருவர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. எந்த தன்மையும் தப்பு கிடையாது. துணையின் ஆதரவு கூட உங்களுடைய மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாமல் எனக்கு கிடைக்கும். காதல் இனிக்கும், கவலைப்படாதீங்க. நண்பர் நண்பிகளுடன் சேர்ந்து ஒரு பல நாள் செயலாக்க திட்டத்தை ஒன்று போட்டு நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பண்ணுவீங்க. நல்ல நண்பரும் நண்பிகளும் சேர்ந்து ஒருத்தருக்கு உறுதுணையாக இருப்பீன்னு வச்சுக்கலாம். நல்லா நட்பு பட்டாலும் டீப்பாகவே நல்லா இருக்கு. இன்னைக்கு வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் இன்னைக்கு உங்களுக்கும் உண்டு. அவங்கள போலவே அதே சில பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் சஸ்பென்ஸாக பல பேருக்கு மூமெண்ட்டில் இருக்குதுங்க. கொல்லப்படாதீங்க. சக ஊழியர்களோட இணக்கமாக செயல்படுவீங்க. அதனால் யார்கிட்டையும் பேரக்கு எடுத்துக்க மாட்டீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பல பேர் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு தான் ஒரு வேலையை செய்யணும், கோயிலுக்கு போயிட்டு தான் சாப்பாடு செய்யணும். ஒரு ஆன்மீக விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய பாராட்டு பெறக்கூடிய அளவுக்கு நீங்கள் வீட்டில் தன்மையாக நடத்துக்குவீங்க. குடும்பத்தின் ஒற்றுமைக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீங்கன்னு வச்சுக்கல. உங்களால் எந்த இடர்பாடும் யாருக்கும் கிடையாது. பசங்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் இன்றைக்கி சாதகமான முடிவு தேடி வரும். ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ் மற்றும் பெற்றோர்களின் வழிகாட்டுதல் பிறகு நடக்கிறப்ப உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்ணு முன்னாடியே தெரியும். பசங்களைகளா புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல விஷயம் தானே. மூலமசத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அமோகமான நாளில் உங்களை தன்னம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் உயரும். புதிய முயற்சிகள் தொடங்க சிறந்த நாளுங்க. எதிர்பாராத தனவரவு கூட பல பேருக்கு கிடைக்கும். ஆச்சரியம் மூட்டுன்னு வச்சுக்கங்களேன். வராத பணம் வந்தால் சந்தோஷம். போராட்ட மசத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை சீராக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் நிலவக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. பயணங்களால் ஆதாயம் கிடைக்குது. சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் பாதம் ஒன்றை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி தேடி வரும். அவசர முடிவுகள், கமிட்மெண்ட் எதுவும் கொடுத்துறாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட நம்பர் 1ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 3மே நல்லா இருக்குதுங்க. அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் ஆரஞ்சு கலந்த காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் இன்னைக்கு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை மனசார ப்ரே பண்ணுங்க. வணங்கினீங்கன்னா தடைகள் அகலம், ஞானம் பெருகும், அறிவு வளரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கும்பத்துக்கு மகரத்துக்கு அதே மாதிரி தான் ஒரு பொருத்தம் இருக்குதுங்க. அந்த பொருத்தத்தை பற்றி பேசியிருக்கேன் இன்றைக்கி லாஸ்ட் வீடியோவில். வந்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. போய்ட்டு விட்டுக்கலாம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் மகர ராசி நேயர்களே. கடின உழைப்புனாலும் கடின உழைப்பு மகர ராசி கடிச்சுக்கு ஆளே கிடையாதுயா அப்படிங்கிற அளவுக்கு கடின உழைப்பை போற்று வெற்றியை தேடித்தரக்கூடிய இந்த ராசினா அந்த மகர ராசி தான். ரைட். அதை பற்றி ஒரு டீப்பாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை கூட வீடியோவில் கடைசியில் பேசியிருக்கேன். உங்களுக்கும் கும்பராசிக்கு என்ன லிங்க் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த ராசி பலன் பார்க்குறப்போ இன்றைய முக்கிய முடிவுகள் எது எடுக்கும் போதும் நிதானத்துடன் செயல்படுவீங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. அரசாங்க துறையிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற வாய்ப்பு அமோகமாக இருக்குது. பிறரின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது நன்மை வைக்கும். நார்மலாக ஒத்துக்க மாட்டீங்க, இருந்தாலும் அனுசரித்து ஏற்றுக்கிட்டா தான் நல்லது வச்சுங்களேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு வேலை மற்றும் தொழில் சார்ந்த பலன்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் சற்று கூடுதல் கவனமாக இன்றைக்கி இருக்கணுங்க. வேலைப்பளு ஒர்க்லோடு காரணமாக சில பேருக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதிகாரி இருக்காங்களே, சுப்பீரியர் அத்தாரிட்டி மேனேஜர்ஸ், அவருடைய உத்தரவுகளை பொறுமையுடன் ஏற்று நீ என்னையே சொல்கிறது எனக்கு தெரியாதான்னு பேசக்கூடாது. அண்ணன் சொன்னால் சரி அப்படிங்கிற மாதிரி ஆமாஞ்சாமி ஓட்டிங்கன்னா எந்த பாதகமும் இல்லாமல் வேலையில் நிம்மதியாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களை ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கு பல பேர் தூண்டி விடுவாங்க, அதுக்கு இடம் கொடுக்காது. அப்படிப்பட்ட உங்களுக்கு பிஸ்னஸ் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளை சமாளிக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. நிதானத்துடன் போட்டியை வெல்வீங்க. வியாபாரத்தை பெருக்குவீங்க. புதிய முதலீடுகளை பண்ணக்கூடிய காலகட்டம் இல்லைங்க இன்றைக்கி. அதனால் ஒத்தி வைப்பது ரொம்ப நல்லதுங்க. பழைய வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. புதிய வாடிக்கையாளர்களையும் எல்லாத்திட்டையுமே கொஞ்சம் அனுசரணையோடு இருந்தால் தான் பழைய வாடிக்கையாளர்கள் தக்க வச்சுக்க முடியும். எஸ்ஓஎஸ்க்கு அது பேசிடாதீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலைமை
கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஒரு ஆவரேஜான பொருளாதார நிலைமையில் தான் இருக்குதுங்க. செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் எப்படியோ கிடைச்சிரும். உங்களுக்கு கடன் வாங்குவதை எப்பேற்பட்டாலும் தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அப்போது சில விதத்தினால முடியாது, கடன் வாங்கியே ஆகணுங்கிற சூழ்நிலை இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் வாங்கிட்டு தேவையான செலவுகளை பண்ணுங்கள். வெட்டி செலவு, வீண் செலவு, ஆடம்பர செலவு பண்ணிடாதீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு முதலீடுகளை பற்றிய ஆலோசிக்க ஒரு யோசனை இருந்தால் கூட பணம் பத்திலேயே ராசா அப்படிங்கிற ஃபீலிங் மனசுக்குள்ளே கொஞ்சம் இருக்கும். அதனால் அனாவசிய செலவை கட்டுப்படுத்திக்கோங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்பா அம்மாவும் சரி, சகோதர சகோதரி வகையிலும் சரி, அம்மனுடைய ஆதரவு நீங்கள் முழுசாக பக்கபலமாக இருக்குது. ஓகே, நீங்கள் கொஞ்சம் மைனஸானால் ப்ளஸ் பண்ணி தூக்கிவிடுவோம், அந்தளவுக்கு பக்கபலமாக இருக்குங்க. பிள்ளைகளின் கல்வி விஷயத்தில் ரொம்ப 2 பேரும் சேர்ந்து அக்கறை காட்டக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க. இன்றைக்கி உறவுகள் நண்பர்கள் பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பேசுங்க 2 பேருமே, ரைட்டுங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு காதல் மற்றும் நட்பு நட்பு அப்படி எடுத்து பார்க்குறப்போ காதல் உறவு மலரக்கூடிய ஒரு அமோகமான நாள் இன்றைக்கி நல்லாயிருக்கு. மனசில் உள்ளதை வெளிப்படையாகவே பேசுவீங்க. 2 பேரும் டீப்பஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேரும் உள்ளே போவீங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆன்மீக பயணம் போகலாம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு அங்கே பற்றி சுபகாரியத்தை பற்றி கல்யாணத்தை பற்றி பேசக்கூடிய தன்மை வளரும். அதனால் காதல் மிளிரும் மலரும், ஒன்றும் பெருசாக கஷ்டமில்லைன்னு வச்சுக்கல. நல்ல நண்பிகள் கூட அவங்க 2 பேரும் அது உதவி பெறுவதில் கொஞ்சம் முன்ன போன இழுவரியாக இருந்தால் கூட நட்பு வட்டாரம் அமோகமாக தான் இருக்குது. ஒன்றும் தப்பான விஷயமும் இல்லை. கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் சமாளிச்சுக்குவீங்க. மற்றபடி வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகமான ஒர்க்கோடப்பா ஓவர்ப்பா தாங்க முடியலைங்கிற ஒரு ஃபீலிங் கொஞ்சம் மனசுக்குள்ளே இருக்கும். சக ஊழியருடன் இணக்கமாக இருந்தீங்கன்னா உங்கள் வேலையை அவங்க பகிர்ந்து செய்வாங்க. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எல்லாத்துக்கிட்டையும். புதிய முயற்சிகள் எது பண்ணாலும் இங்கே ஒத்திவைப்பது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் கூட அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு நல்ல பேர் எல்லாத்தையும் எடுப்பீங்க. வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி கொண்டு மருந்து மாத்திரை மாமனார் மாமியை கொடுக்குறது, அப்பா அம்மாவுக்கு தகுந்த சாப்பாடு கொடுக்குறது, இப்படியெல்லாம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும், வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் பசங்களை எடுத்து பார்க்குறப்ப கல்வியில் கடினமாக உழைப்பது ரொம்ப அவசியங்க. இன்றைக்கி திட்டமிட்டு படிப்பது ரொம்ப முக்கியம். அதுவே வெற்றியை தேடித்தருங்கிற நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கணும். படிக்காமட்டு எப்படி மார்க் கிடைக்கும்? அதனால் படிக்கணுங்க. விளையாட்டு போட்டிகள் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. அதுவும் போகிறவங்களை வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்குது. மற்றபடி கடின உழைப்புங்கிறது படிப்புக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். உத்திராடம் பாதம் 2-3 நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தனவரவு பல விதத்துக்கு உண்டுங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை கொஞ்சமாக நீங்கள் உற்சாகத்தன்மை அதிகரிக்கும். இன்னைக்கு சூப்பராக இருக்கக்கூடிய இந்த நாளில் திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமைகள் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி வெளிப்படும். கவலைப்படாதீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கு உண்டான வாய்ப்பும் அமோகமாக இருக்குதுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி வரும். கவலைப்படாமல் ஜெயம் நிச்சயம் வச்சுக்கலாம். பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் பாதம் 1-2 பொறுத்த வரைக்கும் நிதி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். உங்களை ஏமாற்றக்கூடிய தன்மை பல பேருக்கு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படி நீங்கள் செயல்படும் பட்சத்தில் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருப்பதும் கூட இன்றைக்கி தேவைப்படுதுன்னு வச்சுக்கங்களேன். அவசர முடிவுகள் வேண்டவே வேண்டாங்க. அவிட்டம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன். அதிர்ஷ்ட நம்பர் 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் கருப்பு பட் ப்ளூ பட் க்ரீன், இந்த 3ம் கலந்த சார்ந்த கலர் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை இன்றைக்கி மனசார வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், இடர்பாடுகள் நீங்கும். சரி, இந்த 2 ராசி உங்கள் ராசிக்கு கும்பராசிகளை லிங்க் முதல்ல சொன்ன மாதிரி இருக்குது. வந்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் கும்பராசி நேயர்களே. உங்களுடைய புதுமையான சிந்தனைகள் மற்ற ராசியோட இன்னைக்கு ஏகோபத்திய வரவேற்பை பெறப்போகுது. வெற்றியை தேடித்தரப்போகுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு இலக்கு ஒன்று உங்களை நோக்கி இழுத்துட்டு போகும். ஸோ அதை போய் ஜெயிப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கூடுங்க. உங்களை பற்றி ஒரு உயர்வான எண்ணம் பல பேருக்கு நீங்கள் மேலோங்க போகுதுங்க. நண்பர்கள் நண்பிகள் ஆதரவு அமோகமாக இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கை அமோகம், துணிச்சல் சூப்பர் அப்படின்னே சொல்லலாங்க வச்சுக்கல. வேலை மற்றும் தொழில் பலன்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் உங்களுடைய திறமை இன்றைக்கி பல பேர்த்தால் பாராட்டு பெறக்கூடிய தன்மையில் வளரப்போகுது. புதிய வாய்ப்புகள் கூட பல பேருக்கு தேடி வரப்போகுதுங்க. மேலதிகாரிகளுடைய திட்டங்களுக்கு செயலாக்க விஷயங்களுக்கு ஃபுல் சப்போர்ட், முழு ஆதரவும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு தேடி வந்து உதவி பண்ணுவாங்க. வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு உண்டான வழியும் அவங்க பல வகையில் ஹெல்ப் பண்ணுவாங்க. புதிய முதலீடுகள் குறித்து ஆலோசிப்பீங்க. அதனால் நன்மை பயக்கும். புதிய பாட்டங்களை சேர்த்து இந்த தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணலான்னு கூட பல பேருக்கு ஐடியா இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு கவலைப்படாதீங்க. ஃபினான்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி பொருளாதாரம் வருமானம் திருப்தியாக இருக்குது. ரொம்ப மோசமான நிலைமை கண்டிப்பாக இல்லைங்க. சேமிப்பு உயரக்கூடிய தன்மையில் அது எப்படி சேவ் பண்ணலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாமா, ஃபைனான்ஸ் பண்ணலாமா, பல வகையான எண்ணங்கள் உங்களுக்கு வந்துட்டு போகக்கூடிய காலகட்டத்தில் கடன்கள் இருந்தால் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை முதல்ல எடுப்பீங்க. நல்ல நாள்னு வச்சுக்கலாம் கடன் அடைப்பது.
அப்படிப்பட்ட உங்களுக்கு புதிய முதலீடுகளை பற்றி ஆலோசிக்க இன்றைக்கி அருமையான ஒரு நாளும் இன்றைக்கி இருக்குது. சூப்பராக கொண்டு போகலாங்க. குடும்பம் மற்ற உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக நிலவும். சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமோகமாக இருக்குது. அம்மனியுடைய ஆதரவு முழுசாக இருக்குது. பக்கபலமான அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? 2 பேரும் பழைய நினைவுகளில் மூழ்கி 2 பேரும் புதிய தம்பதிகளாக கூட மிளறக்கூடிய தன்மை இருக்குது. ஏங்க கல்யாணத்தப்ப முதல்ல எங்கே பார்த்தா தெரியுமா அப்படின்னு பழைய நினைவுகளை மூழ்கி அந்த சோகதை ஏன் கேட்குற அப்படின்னு வெளியில் நினச்சா கூட சொல்ல முடியாமல், ஐயோ உன்னை பார்த்த நாள் முதல் தான் என் வாழ்க்கையில் ஒரு பிரைட்னஸ் வந்துன்னு ஒரு பொய் வித்திராளரை பேசி அம்மனியோட அந்யோன்யத்துக்கு இணக்கமான நாளாக கொண்டு போக முயற்சி பண்ணி அப்படிப்பட்ட ஒரு சூழல் குடும்பத்தில் நல்லா இருக்குதுங்க. பிள்ளைகளின் செயல்பாடு கூட 2 பேத்துக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. உறவுகள் மூலியமாக இருந்த மன வருத்துக்கள் நீங்கள் போது கொல்லப்படாதீங்க. காதல் மற்றும் நட்பை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு இன்னைக்கு இனிக்கும் கசக்காது. மனம் விட்டு பேசி அந்த காதலை வளர்த்துக்குவீங்க, கொல்லப்படாதீங்க. துணையுடன் சேர்ந்து சில பேர் கோயிலுக்கு போகணும், சில பேர் வெளியூர் பயணத்துக்கு போகணுங்கிற தன்மை இருக்குது. அப்பா அம்மாட்ட அதை பற்றி காதலை பற்றி பேசி ஒரு அனுமதி வாங்கி திருமணம் என்ற பந்தத்துக்கு போகணுங்கிற எண்ணம் 2 பேத்துக்கு வலுப்படும் இன்னைக்கு. அப்படிப்பட்ட நண்பர்கள் நட்புகள் எடுத்து பார்க்குறப்ப அதுவும் இன்னைக்கு ரொம்ப ஒருத்தருக்கு ஒரு மாரல் சப்போர்ட் 2 பேரும் கொடுப்பீங்க. 2 சேர்ந்து புதிய முயற்சிகளை கூட தொடங்கி நண்பர்களுடைய வட்டாரத்தை பெருக்குவீங்க. சூப்பராக இருக்குதுங்க, ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. பெண்கள் வீட்டுக்கு வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப உங்கள் வேலை திறன் இன்னைக்கு அதிகரிக்கும். அதனால் வேலைக்கு போகிற இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை கூடும், பொறுப்புகள் அதிகரிக்கும். கொல்லப்படாதீங்க. இன்னும் தன்மையான ஒரு நாளத்தான் இருக்குதுங்க. புதிய இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கிய பயணம் செய்வீங்க. வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, டீம் ஒர்க் இஸ் மோர் பெட்டர் தேன் இண்டிவிஜுவல் ஒர்க் அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க வேலைக்கு போகிற பெண்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மதிப்பான ஒரு தன்மையில் இருப்பீங்க. ஒரு குடும்பத்துக்கேற்ற மகாராணி அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு அந்த அளவுக்கு அனுசரிச்சு போவீங்க குடும்பத்தில். வீட்டு நிர்வாகத்தில் உங்கள் திறமையாக இருக்குங்க. உங்கள் திறமைக்கு அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. ஆனானப்பட்ட உங்கள் வீட்டுக்கார கம்பெனியில் மேனேஜராக இருக்கலாம், ஆனால் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மகாராணி கணக்காகவே ஒரு அதட்டி ஐயனை அடிபணி வச்சுருவீங்க. அந்தளவுக்கு ஒரு அன்பு பாசம் நேசத்துக்கு நீங்கள் அடிபணிஞ்சவங்க தான். அப்படிப்பட்ட தன்மை சூப்பராக இருக்குது, சொல்லிக்கிட்டே போல. அப்படி பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கள் நீங்கிடும். புதிய ஆராய்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ரிசர்ச் பசங்க நல்லா இருக்கும். இந்த தடைகள் நீங்க படிப்பில் இருக்கக்கூடிய கவனம் அதிகரிக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்று கொல்லப்படாதீங்க. ஆசிரியர்களின் ஆலோசனையோ அல்லது பெற்றோர்களின் ஆலோசனையை கேட்டு நீங்கள் நடத்துக்குவீங்க. அதனால் படிப்பில் ஒரு பெரிய தொந்தரவு ஒன்று இல்லை. பட் உங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 3-4 பாதத்தில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் ஒன்று தேடி வந்து கிடைக்கும். ஓகே, புதிய முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். பழைய விஷயங்கள் பெண்டிங் இருந்தால் அதுவும் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. நிதி நிலைமை சீராக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் டோன்ட் வரி. சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுடைய புதுமையான சிந்தனைகள் மூலிமா நீ பல வெற்றிகளை தேடி காணக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுதுங்க. பயணங்களால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டுங்க. நண்பர்களின் ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க. புரட்டாதி 1, 2, 3 பாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிதானத்துடன் பொறுமையாக செயல்படுவது ரொம்ப முக்கியம். அவசர முடிவுகளை தவிர்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. நீங்கள் புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திங்கன்னா காசு கொஞ்சம் மிச்சமாகும். இல்லை கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்துடும் புரட்டாதியை பொறுத்த வரைக்கும். அதிர்ஷ்ட நம்பர் 4 and 8 சூப்பர். வயலட் கலர், வயலட் சார்ந்த பிளாக், இந்த காம்பினேஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. இன்னைக்கு நீங்கள் சிவபெருமானை மனசார வணங்குங்க. சிவபெருமானை வணங்குனீங்கன்னா மன அமைதி தேடி வந்து கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். தடைபாடுகள் இடர்பாடுகள் நீங்கி நல்ல வழி கிடைக்கும் சிவபெருமானை வணங்கினா. நீங்கள் கும்பராசி, உங்களுக்கும் மகரத்துக்கு என்னங்க சம்பந்தம்? சனி பகவான் உங்களை ஆட்டி வைக்கிறாரா அப்படின்னா அதை பற்றி தான் பின்னாடி பேசியிருக்கேன். வந்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நல்லது பழிக்கட்டும் கும்பராசி நேயர்களே. தேங்க்யூ. வணக்கம் மீனராசி நேயர்களே. இந்த அருமையான ஒரு திங்கட்கிழமையில் உங்களுடைய உள்ளம் கருணை வாய்ந்த ஒரு இல்லமாக மாறப்போகுது. அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட நீங்கள் பிறரின் அன்பையும் மரியாதையும் பெற்று ஒரு சமூகத்தில் ஒரு மினி கடவுளாக மினி ஞானியாகவே தெரிவிங்க. அந்த அளவுக்கு சுமூத்தான நேர்முக சிந்தனை உங்களுக்கு நேர்மறை சிந்தனை அதிகரிக்க போகுது. உங்களுக்கு முக்கியமான விஷயங்களில் இன்றைக்கி ஒரு தெளிவான முடிவை பளிச்சு நடிப்பீங்க. உங்கள் முடிவுக்கு மாற்றுக்கருத்தை இருக்காது. ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்டாக பேசுவீங்க. உங்களோட தன்னம்பிக்கை இன்றைக்கி உயரும் மீனராசி நேயர்களே. எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகும். எதிர்பார்ப்புகள் கூடும் உங்களை பற்றி மற்றவங்ககிட்ட. உங்களுக்கு திட்டமிட்ட வேலைகளை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அலைச்சல்களை குறைச்சி சக்ஸஸ்ஃபுல் டே அப்படின்னு மாற்ற போகிறீங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலையில் உங்களுக்கு ஆதரவான சூழல் கண்டிப்பாக இன்றைக்கி நிகழப்போகுதுங்க. நல்ல நாள் தான் உங்களுக்கு. மேலதிகாரிகளின் ஆதரவும் பாராட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சுணக்கமெல்லாம் எதுவும் கிடையாது. புதிய முயற்சிகளுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் சப்போர்ட்டிங் ஃபுல் டே கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை
கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி விற்பனை உயர்ந்து லாபம் தரக்கூடிய தன்மையில் மாற்ற போகிறீங்க. மாறும்னு சொல்லலை, கவலைப்படாமல் இருக்கு. பழைய முதலீடுகளிலிருந்து ஒரு வருமானம் கிடச்சி அதன் மூலிமா ஒரு லாபம் பார்க்கக்கூடிய தன்மையும் பல பேருக்கு அமோகமாக இருக்குது. நிதி நிலைமை அப்படின்னு பார்க்குறப்ப பொருளாதாரம் சீராக தான் இருக்குதுங்க. எதிர்பாராத தனவரவு பல பேருக்கு வாய்ப்பு அமோகமாக அமைச்சு கொடுக்கும். ரைட்டுங்களா? அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க. அதனால் உங்கள் சேமிப்பும் சில பேருக்கு அதிகரிக்கலாம். பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமெல்லாம் கிடையாது. கடன் வாங்கி தான் செலவுங்கிற தன்மை மேனத்துக்கு இன்னைக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக நிலவக்கூடிய தன்மையில் அம்மனி வழியில் ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்க போகுது. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தன்மையில் இருக்குதுங்க. பெற்றோர்களின் ஆசிகளை பெறுவது கூட உங்களுக்கு பல பேருக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டான மன மகிழ்ச்சி தரும். நம்ம வையும் பிள்ளையாக வந்து பொறுமையாக அப்படி பேசுகிறானுங்க, உங்களுக்கு ஆச்சரியப்படுவோம். அதுவே மன அமைதிக்கு ஒரு நல்ல ஒரு பந்தமாக அமைச்சு கொடுக்கும். உறவுகள் நண்பர்கள் வட்டாரம் ஒன்றும் பெருசாக சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது. அதனால் மன வருத்தங்கள் பெருசாக இல்லைங்க. காதல் மற்றும் நட்பு அப்படின்னு பார்க்குறப்ப காதல் உறவு இன்றைக்கி உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடு வந்தால் கூட இறுதியில் இனிமையாக தான் முடியும். ஊடலும் கூடலும் காதலுக்கு இனிது அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. 2 பேர் துணையுடன் இணக்கமாக செயல்படுவீங்க. அதனால் துணையுடன் ஆதரவு உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அவள் இல்லாமல் நான் இல்லை, ஃபோன் பண்ணலின்னா எனக்கு அந்த ஃபோன் வந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இணக்கமாகவே மனசு அலைபாயும் அவளை நினச்சி அப்படிப்பட்ட ஒரு தன்மை காதலுக்கு அருமையாக இருக்குதுங்க. நண்பர்கள் நண்பிகள் வட்டாரத்தை எடுத்து பார்க்குறப்போ ஒரு பரஸ்பர உதவி 2 பேருக்கு கிடைக்கும். அவர்களும் சேர்ந்து சில கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற தன்மை கூட வளரும். மனம் விட்டு பேசுவீங்க நண்பர்கள் வட்டாரம். அமோகமாக இருக்குது. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் பாராட்டு பெறக்கூடிய தன்மை, உங்களுடைய செயலாக்கம் பல விதத்துடைய கவனத்தை பெறக்கூடிய தன்மையில் மாறப்போகும். உன்னிப்பாக கவனிப்பாங்க. அப்படிப்பட்ட தன்மையில் புதிய பொறுப்புகள் கூட பல விதத்துக்கு வந்து கிடைக்கும். சின்ன சின்ன சிக்கல் இருந்தால் கூட உங்கள் ஜாப் போகிற இடத்துல நீங்கி ஒரு வெற்றியாளர் அப்படிங்கிற ஒரு பேர் எடுப்பீங்க. வீட்டில் இருக்கிற பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் சிக்கல் இருந்தால் அது ஈஸியாக உங்கள் தலையீட்டால் நீங்கிருன்னு வச்சுக்கங்களேன். பெரிய கடன் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி அதை அடைச்சி ஓரளவுக்கு சுமூத்தான சூழலை உருவாக்கி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஆடை வாங்கணும், சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டேயோ அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சோ பிளான் பண்ணுவீங்க. நல்ல ஒரு வீட்டில் இருக்க பெண்களுக்கு அமோகமான சூழல் தரங்க, தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கிரும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்குள்ள வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. புரட்டாதி இன்னைக்கு பாதம் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தா உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி வரும். கவலைப்படாமல் இருக்கலாங்க. நிதி நிலைமை சீராக இருக்குதுங்க. எதிர்பாராத தனவரவு கூட பல பேருக்கு அமையும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க புரட்டாதியை பொறுத்த வரைக்கும். உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி என்பது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும். கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக நிலவும். ஆன்மீக நாட்டமும் உத்திரட்டாதிக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். கோயிலுக்கு இது இருந்தால் போயிட்டு வாங்க, தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு ஒரு அருமையான நாள் அப்படின்னா இந்த நாள். சில பேருக்கு பயணங்களால் கூட ஒரு ஆதாயம், ஒரு நிதி நிலைமை உயரக்கூடிய தன்மை இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேம்படும், உற்சாகம் கூடும் வச்சுக்கங்களேன். இப்படிப்பட்ட உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தா 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் அமோகமாக இருக்குதுங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் வெள்ளை சார்ந்த காம்பினேஷன் வெரி குட். நீங்கள் இன்னைக்கு ஸ்ரீ குரு பகவானை மனசார வணங்கினீங்கன்னா ஞானம் கிடைக்கும், அறிவு வளரும், உற்சாகம் பிறக்கும், தடைகள் நீங்கும். இத்தனை மன்ற உங்களுக்கு மகர ராசிக்கு கும்பராசிக்கு ஒரு சின்ன காம்பினேஷன் பற்றி சொல்லிட்டு இருக்கும். இந்த உங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. போயிட்டு விட்டுங்களா? சந்தோஷம். தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி இருக்குல்ல, அந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு அரிய கதைன்னு கூட அதை சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் எதுக்காக மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி, ரகசியம் என்ன, அதை பற்றி எனக்கு பேச போகிறேன். ரைட்டுங்களா? அது தத்துவம் என்ன அப்படிங்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். மகரமும் கும்பமும் ஒரே கிரகமான இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சொந்தமான ராசிகள் அப்படிங்கிறது இந்த ஜோசியத்தை நம்புறவங்க, ஜோதிடம் இருக்கிறவங்க, ஜாதகத்தை பார்க்குறவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒரு கிரகம் எப்படி 2 ராசிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும், 2 கிரகங்கள் 2 ராசிகளை எப்படி ஆள முடியும் அப்படின்னு கூட இருக்கு. இதுக்கு பின்னால் ஒரு ஆழமான தத்துவம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஒரு முறை கடுமையாக தவம் இருக்கார். எப்படிங்க? கடுமையான தவம் இருக்கார். தவம் இருந்து சிவபெருமான்கிட்ட ஒரு வரம் கேட்குறார். ஐயா சிவபெருமானே, சாமி, நான் ஒரு நீதி வழங்குவதில் உறுதியாக இருக்கணும். சனினாவே என்னங்க? நீதி வழங்குவதில் வல்லவன் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். ரைட்டா? அவருக்கு நேர்மையாக இருந்தால் பிடிக்குங்க சனீஸ்வரனுக்கு. அதுதான உண்மை. 7 சனி வந்தால் கூட நீ ஒரு நேர்மையானால் அப்படின்னா உங்களை பாதிக்கவே மாட்டார், உங்களை சப்போர்ட் பண்ணுவார். அப்பேற்பட்ட நீதி பகவானாக இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வரன் சிவபெருமானில் கேட்குறார்,
எனக்கு நீதி வழங்குவதில் உறுதியான தன்மை கண்டிப்பாக இருக்கணும். அதற்கேற்ற ஒரு ஆற்றல் எனக்கு வேணும். என்னை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய 2 வீடுகளை எனக்கு நீங்கள் அருள் புரியணும். 2 வீட்டிலேருந்து எல்லாத்துக்கும் நான் சாதக பாதகமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தணும். அவங்க செய்யக்கூடிய புண்ணியம், பூர்வ புண்ணியம் அல்லது இதுக்கு தப்புன்னு செய்தால் தப்பு, ரைட்டு செய்தால் ரைட், அது மாதிரி 2 வீடு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சிவபெருமானும் புன்னை புரிஞ்சுக்கிட்டு, அப்படியா, நானே 2 வீடு கிடைக்காம இருக்கேன், ஆனால் உனக்கு 2 வீடு தேவைப்படுது. அதனால் சனி என்ன பண்ணுறேன், உனக்கு நான் 2 இல்லங்களை 2 அமைப்புகளை உனக்கு தர்றேன். ஒன்று பூமிக்கு உரிய கடமைகளையும் கடுமையான உழைப்பையும் அதற்குண்டான கட்டமைப்பு இருக்கும்ல, ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளான், அந்த கட்டமைப்பையும் குறிக்கக்கூடிய கேப்ரிகான் சொல்லக்கூடிய மகரம். இந்த மகர ராசிக்கு ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஆடு. அது சாதாரண ஆடு இல்லை, மலை ஆடு. அந்த மலையாட்டுடைய தன்மை என்ன பார்த்தீங்கன்னா, அது கடுமையாக பாடியில் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த மலையாடு போல கடுமையாக உழைத்து, ஆனால் மிக உறுதியாக மிகவும் ஒரு ஸ்திரத்தன்மையுடன் உங்களுக்கு இலக்கை அடையக்கூடிய தன்மை அந்த மகர ராசியில் சொல்லக்கூடிய மலையாடு. இது உன்னோட ஆளுமையின் கடமை மற்றும் ஒழுங்குமுறையை காட்டக்கூடிய தன்மையில் இருக்குது மகரம். ரைட்டுங்களா? நம்ம ஆட்டுனால மலையில் ஏற முடியாதுங்க. கொஞ்சம் இதாக சொல்கிறேன் நான். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செம்மறி ஆடாகட்டும் வெள்ளாடாகட்டும் மலையில் ஏறினா தசு புசுன்னு திணறு. ஆனால் மலையாடு அப்படி இல்லை, கொஞ்சம் மெதுவாக ஏறினா கூட உச்சியில் போய் செஞ்சு மேலே போயிருந்து வச்சுக்கல. மலையாடு மேலே அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தான பாடி, ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கோலில் அச்சீவ் பண்ணியிருக்கும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் மகர ராசின்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் மலையாட வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கல. சரிங்க, விஷயத்துக்கு வந்தோம்னா, இப்பேற்பட்ட மனித குலத்தை பற்றிய ஒரு சிந்தனையும் சமூகம் மற்றும் நண்பர்களுடான ஒரு உறவுகளையும் சுதந்திரமாக சிந்தனையாக செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா மகரத்துக்கு அடுத்தது நம்ம கும்பம். அந்த அக்வாரிஸ் சொல்லக்கூடிய அந்த கும்ப ராசி ஒரு நீர்க்குடம் ஏந்திய மனிதனோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்திலிருந்து தண்ணி அப்படியே லீக் ஆகிட்டு வரும், வெளியில் வரும்னு வச்சுக்கங்களேன். அப்படிப்பட்ட தன்னலமற்ற சேவையையும் புதுமையான சிந்தனையும் மக்கள் நலனையும் புரியக்கூடிய தன்மைக்காகத்தான் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில தான் அந்த குடத்திலிருந்து தண்ணி அப்படியே பூமிக்கு வருது. அதுதான் குறிக்கக்கூடிய தன்மை. இது உனது ஆளுமையின் தத்துவ ஞானத்தையும் ஆன்மீக விடுதலையும் காட்டும் அப்படின்னு சொல்றார் சிவபெருமான். எனவே மகரம் என்பது சனி பகவானின் செயல் சொல்லக்கூடிய ஒரு கர்மாவாகட்டும் அல்லது டியூட்டி, அது டியூட்டி சார்ந்த ஒரு ராசி. எது மகரம். ஒரு மனிதன் இந்த உலகில் தனது கடமைகளை, பொறுப்புகளை, கட்டுப்பாடுகளை எப்படி செய்கிறான் என்பதை குறிக்கக்கூடிய ராசி மகர ராசி. அது கர்மா பலன். அதே கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் தத்துவம், பிலாசபி ஆர் லிபரேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில். அப்படிப்பட்ட தத்துவம் சார்ந்த ராசிங்கிறது. ஒரு மனிதன் சமூகத்தில் எப்படி பழகிறான், எப்படி புதுமையான சிந்தனைகள் மூலம் எப்படி அவன் வாழ்கிறான், எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றி எல்லாவற்றையும் கடந்து ஆன்மீக விடுதலை சொல்லக்கூடிய மோட்சமடைகிறாங்களே எப்படி தயாராகிறான், அதை பற்றி குறிக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. ரைட்டுங்களா? இப்படியெல்லாம் இருக்கிற இவங்களுக்கு மகர ராசிக்காரர்களாகட்டும் அவங்களுக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு தொடங்கி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருவாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, மலையாடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போய் வாழ்க்கையின் இறுதியில் மகிழ்ச்சி என்ற இல்லத்தை பர்மனெண்ட்டாக நிற்பாங்க. கும்பராசிக்காரங்கள் எப்பவுமே புதுமை, சமூகம் என தொடங்கி இறுதியில் ஞானம், அறிவு, தெளிவு அப்படின்னு கிடைப்போம். அவங்க சிந்தனையே வேற மாதிரி இருக்கு. இப்படி 2 ராசிகளுக்கும் சனியின் மூலம் நீதி மற்றும் ஒழுக்கத்தின் இருவேறு பரிமாணங்களையும் சிவபெருமான் கொடுத்தார். அதனால தான் சனீஸ்வரன் என்ன பண்ணுறார் அப்படின்னா கும்பத்துக்கும் அதிபதியாக இருக்கார், மகரத்துக்கும் அதிபதியாக இருக்கார். அதனால் பொறுமை கடவுளின் சின்னம் அப்படின்னே சொல்லலாம். மகரம் கும்பம் 2த்துக்கு எடுத்துக்காட்டு சனீஸ்வரனுக்கு. ரைட்டுங்களா? நம்மளும் அவங்களோட சேர்ந்து பொறுமையும் நிதானமாக இருந்தால் நம்மளும் ஒரு நல்ல ஒரு தன்மைக்கு வளரலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க இந்த 2 பேருமே எக்ஸாம்பிள், கும்பமும் மகரமும். இதுதானே ஒரு சனீஸ்வர பகவானுடைய ஒரு சஸ்பென்ஸான கதை. இது பிடிச்சிருந்தா இது போல் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.